Okay. So welcome to all. So today we saw the topic for the ratio and proportion. Clear? So ratio and proportion. So clear? So welcome to Ravan IAS Academy. Today we saw the topic for the ratio and proportion. So what is mean by ratio? Pa? Clear? So ratio அப்படினா என்னன்னா so multiple of numbers இருக்கும். Clear? Please listen. So what is the ratio? ஓகேங்களா? ஸோ ரேஷியோ எனக்கு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது கிளியராக. அந்த 2 நம்பரோட மல்டிபிள்ஸ் எனக்கு எதனாலும் இருக்கலாம் கிளியராக. அதாவது ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக எனக்கு டிவைட் பண்ணுறது எனக்கு ரேஷியோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு ஏபின் 2 நம்பர்ஸ் இருக்குது ஓகேங்களா. இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா எனக்கு நான் வந்து இப்போ 3:2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் ரேஷியோ. ஸோ 3:2 எனக்கு என்னது ரேஷியோ கிளியராக. ஸோ 3:2 அப்படின்னு எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது இந்த வேல்யூ எனக்கு என்னென்னா 3 பார்ட் அண்டு 2 பார்ட்டாக இருக்கும் கிளியராக. இந்த பியோட வேல்யூ எனக்கு என்னது, பியோட வேல்யூ பாருங்கள் எனக்கு மல்டிபிள் ஆஃப் 3 and 2 இருக்கும் கிளியராக. எனக்கு இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் எனக்கு மல்டிபிள் ஆஃப் 3 and 2 இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் பாருங்கள், 3:2 அப்படின்னு எப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு 30:20 வரலாம் கிளியராக. எனக்கு 6:4 வரலாம். எனக்கு 300:200 சாரி 200 வரலாம் கிளியரா. 3000:2000 கிளியராக வரலாம் கிளியரா. ஸோ என்னென்னாப்பா உங்களுக்கு ரேஷியோ எனக்கு என்னென்னா வந்துட்டு அதோட நம்பர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ மல்டிபிள் வேல்யூஸான இருக்கலாம் கிளியரா. ஸோ அதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் எனக்கு எப்படிப்பா இருக்கணும், எனக்கு 3:2 அப்படின்னா அந்த மல்டிபிள் 6:4 இருக்கலாம். ஸோ 9:6 இருக்கலாம் கிளியரா. ஸோ அதோட ரேஷியோ ஷார்ட் ஃபார்ம் எனக்கு என்ன போகிறோம், எனக்கு 3:2 ஸ்ப்ளிட் பண்ணும். அதான் எனக்கு என்னது ரேஷியோ கிளியரா. 3:2 வேல்யூ கிடையாதுப்பா, வேல்யூ வேறு ரேஷியோ வேறு கிளியரா. இப்போ ஏபி பாருங்கள், எனக்கு வேல்யூ 3:2 எடுக்கக்கூடாது கிளியரா. ஸோ 3 பார்ட் into 2 பார்ட்னு எடுக்கணும் கிளியரா. இதுதான் வேல்யூ, இது ரேஷியோ கிளியரா. ஸோ ப்ரொபோஷன் டாபிக் நான் நெக்ஸ்ட் வரப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியரா. ஸோ ப்ரொபோஷன் இஸ் தனி டாபிக் ஓகேங்களா. ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் வரும், பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ஓகே இஃப் ஏபிசி கிளியரா. ஸோ ஏபிசியோட ரேஷியோ எனக்கு வந்து 2:3:5 கிளியரா. ஓகே ஸோ A:B:C பாருங்கள் எனக்கு 2:3:5 கிளியரா. ஓகே C:D கிளியரா. ஓகே நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் லிசன் ஓகேங்களா. சூப்பரான ஒரு ஷார்ட்கட். இப்போ எனக்கு ஸோ ஏபின்ற வேல்யூ 2 இருக்குது கிளியரா. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ 1:2 இருக்குது கிளியரா. இப்போ பிசி கொடுத்துட்றாங்க. இதோட வேல்யூ எனக்கு என்ன, எனக்கு 3:2 இருக்குது ஓகேங்களா. பாருங்கள் எனக்கு ஏயோட வேல்யூ ஏஎஸ்டிபியோட வேல்யூ எனக்கு 1:2, பிஎஸ்டிசியோட வேல்யூ 3:2 கிளியரா. 3 ஓகேங்களா. இப்போ எனக்கு ஏபிசியோடய ஃபைன் பண்ணணும் கிளியரா. ஸோ ஏபிசி வேல்யூ கேட்பாங்க கிளியரா. ஸோ இந்த ஷார்ட்கட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க கிளியரா. ஸோ எனக்கு ஏபிசியோடய கேட்பாங்க. லிசன், எனக்கு ஏபின்னு 2 வேல்யூ கொடுத்துருவாங்கப்பா கிளியரா. இப்போ எனக்கு ஏபின்னு எனக்கு 2 வேல்யூஸ் இருக்கும், 2 ரேஷியோஸ் கிளியரா. அப்போ எனக்கு என்னென்னா வந்துட்டு எனக்கு 1:2. ஸோ 1:2 எனக்கு என்னப்பா மெத்தட், என்னப்பா ஃபார் இது எனக்கு 1:2 வந்து 1 வேல்யூ கிடையாது, 2 வேல்யூ கிடையாது கிளியரா. அதாவது 10 100 10 200 10 20 இருக்கலாம், 100 and 200 இருக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கிளியரா. அதான் எனக்கு என்னது A:B. இப்போ B:C பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு 3:2 கிளியரா. இப்போ A:B 3:2 கிளியரா. இங்கே பாருங்கள் எனக்கு பியோட வேல்யூ மாறிட்டே இருக்கா. அப்போ என்னது அது வேல்யூஸ் கிடையாது, அப்போ அதோட பார்ட் கிளியரா. இப்போ எனக்கு கம்பைன் பண்ணி கேட்குறாங்களா. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, ஸோ A:B:C கேட்குறாங்க கிளியரா. எனக்கு A:B கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு A:B:C கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் பாருங்கள் எனக்கு ஸோ 1:2 கிளியராப்பா. எனக்கு A:B எனக்கு என்னது 1:2, B:C 3:2 கிளியரா. எனக்கு A:B பாருங்கள் எனக்கு 1:2, B:C பாருங்கள் எனக்கு 3:2 கிளியரா. ஓகே இப்போ இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கா, இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கா கரெக்டாப்பா ஓகேங்களா. எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்னது சி ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் ரோவில் வந்து எனக்கு சி பிளேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. செகண்ட் ரோவில் பாருங்கள் எனக்கு ஏங்கிற பிளேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கா ஓகேவா. ஸோ ஓகே இப்போது இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் கரெக்டாக. இந்த ஸ்பேஸ் வந்து நான் ஃபில் பண்ணால் தான் எனக்கு என்னது ஏபிசி ஃபைன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஃபில் பண்ணலான்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க கிளியரா. ஆக்சுவலாக ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குன்னா, ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக எனக்கு என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே சேம் நம்பர் அப்படியே ஃபில் பண்ணிக்கணும் கிளியரா.
ஓகே நெக்ஸ்ட் இப்போ பி பாருங்கள், இந்த இடத்துல B3 இருக்கா, அப்போது இதுக்கு ப்ரீவியஸ் ஃபிக்ஸ் கிடையாது, அப்படியே இங்கே 3 ஃபில் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ கைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு சொல்கிற பாருங்கள், எனக்கு இந்த சி இங்கே ஏ ஃபஸ்ட் ரோல் வந்து பாருங்கள் சி ஃப்ரீயாக இருக்குது, சி ப்ளேஸ் வேல்யூ கிடையாது. செகண்ட் ரோவில் பாருங்கள் எனக்கு ஏவோட வேல்யூ கிடையாது. கிளியரா? ஸோ எனக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னா, எனக்கு சியோட வேல்யூ எனக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்ப்பா, எனக்கு ப்ரீவியஸாக பியோட வேல்யூ என்ன இருக்கோ அதான் சிக்கு வரும். கிளியரா? அப்போ 2. இப்போ இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள் பிசி வேல்யூ இருக்கா, அதில் பியோட வேல்யூ ஏன் முன்னாடி காமன் டைம் என்ன இருக்குது, பி இருக்கா, அப்போ பியோட வேல்யூ எனக்கு தான் ஃப்ரெண்டில் இருக்குது. இப்போது இந்த ரோ 1 ரோ 2 எனக்கு என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணும், ரோ 1 and 2 எனக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். கிளியரா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 3 சார் எனக்கு 3. கிளியரா? 2 3 சார் எனக்கு 6. 2 2 சார் 4. கிளியரா? அப்போ எனக்கு A/B/Cயோட ரேஷியோ எனக்கு என்னப்பா வரும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லிசன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரேஷியோஸ் இஸ் ஷார்ட்கட். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த சம்ஸ் போக முடியும். கிளியரா? சாரி கைஸ். ஓகே, ஸோ எனக்கு A/B/C. கிளியரா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபில் பண்ணுறேன், A/B 1:2 கொடுத்துருக்காங்க. ஸோ B/3 3:2 கொடுத்துருக்காங்க. கிளியரா? இந்த காமன் டெம் ரெண்டு எனக்கு என்னப்பா இருக்குது, B இருக்குது. ஓகேங்களா? இப்போ பியோட வேல்யூ பாருங்கள் எனக்கு 1:2. கிளியரா? அண்ட் B and C எனக்கு என்ன வரும், இங்கே 3:2. இப்போ இந்த இடத்துல C வேல்யூ ரோனில் இது ஃப்ரீயாக இருக்குது, இது 3 ஃப்ரீயாக இருக்குது. கரெக்டாக? கிளியராப்பா? ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நான் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலாம், எனக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ கிளியரா? எனக்கு முன்னாடி நம்பர், அதாவது எனக்கு எண்டில் வந்து ரைட் ஹேண்டில் ரோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர். கிளியரா? அப்போ 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா எனக்கு ஆஃப்டர் த நம்பர் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். கிளியரா? ஃபிக்ஸில் ஃபில் பண்ணணும். கிளியரா? அப்போ என்னது 3:4. ஓகேங்களா? அப்போ 3:6:4. ஸோ இதாமல் எனக்கு என்னது, என்னோட ரேஷியோ. கிளியரா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். ஸோ கைஸ், ஸோ லீசன். ஓகேங்களா? இப்போ சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ சம்ஸ் பாருங்கள். ஓகே, பாருங்கள், ஏ ஆப்ஷன் ஏ, இது பி அண்ட் டி. ஓகேங்களா? ஓகே, இஃப் A is to B is to C 2 3 5. கிளியரா? அண்ட் C is to D 2 5. கிளியரா? ஓகே, வாட் இஸ் A and D? ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு A is to B is to C is to D. கிளியரா? ஸோ A is to B is to C is to D. ஓகேப்பா, நான் லாஸ்ட் சொன்ன ஷார்ட்கட்டே தான், பட் இங்கே கொஞ்சம் எப்படி நம்ம பாருங்கள் 3:2க்கு எப்படி மாறுன்னு பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு A என்னது 2 is to 3 is to 2 is to 3 is to 5. கரெக்டாக? கிளியரா? எனக்கு 2 is to 3 is to 5. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு C and D பாருங்கள், எனக்கு 2 is to 5. அப்போ இங்கே 2 is to இங்கே 5. கிளியரா? இங்கே எனக்கு என்ன பிளேஸ், ஃபஸ்ட் செகண்ட் ரோவில் பாருங்கள் AB ஃப்ரீயாக இருக்குது, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள் எனக்கு D ஃப்ரீயாக இருக்குது. கிளியராப்பா? நான் கரெக்டாக எழுதிட்டேன்னா, எனக்கு பாருங்கள் ABCD எப்படி எழுதிட்டேன்னா, பாருங்கள் எனக்கு ABCயோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 2:3:5 கொடுத்துருக்காங்க. CDயோட ரேஷியோ எனக்கு 2:5 கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னப்பா பண்ணணும், அதை நான் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இந்த ரோ எண்டில் முடியாமல் இப்போ ப்ரீவியஸ் நம்பர் 5 இருக்கா, அப்போ 5 அப்படியே போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே சார், நீங்கள் அது சொன்னீங்க, ஸோ ABC சொன்னீங்க, முன்னாடி போட்டு இங்கே 2 ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது செகண்ட் ரோவில், அப்போ எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள்ப்பா. இங்கே எனக்கு என்ன நம்பர் இருக்குது, Cயில் 2 இருக்கா, அந்த 2 வந்து எனக்கு முன்னாடி எத்தனை சீரிஸ் இருந்தாலுமே ஃபில் பண்ணணும். இதே பாருங்கள், இங்கே ஈன்னு ஒரு டேம் கொடுத்துருந்து இங்கே ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த 5 அப்படியே இங்கே போட்டுக்கணும். கிளியரா? ஸோ வெரி சிம்பிள் கைஸ். ஓகேவா? ஜஸ்ட் லிசன். எனக்கு என்னென்னா, இங்கே ABC இருக்குது, இந்த இடத்துல D, இங்கே இடத்துல E கொடுத்து இங்கே ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணணும், சேம் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே கண்டினியூ பண்ணணும். கிளியரா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ சேம் அதே வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். புரிஞ்சுதாப்பா? ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த 2 ரோவை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 2 2s are 4. ஓகே, 3 2s are 6, 5 2s are 10, 5 into 5 25. கிளியரா? ஓகே, ஸோ கொஸ்டின் என்னப்பா கேட்குறாங்க, ஸோ வாட் இஸ் A is to D? அப்போ எனக்கு A is to Dயோட ரேஷியோ கேட்குறாங்களா? ஓகே, எனக்கு A is to Dயோட ரேஷியோ என்ன போகிறோம், ஸோ ஏயோட ரேஷியோ பாருங்கள் 4, டியோட ரேஷியோ பாருங்கள் எனக்கு 25. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு என்னப்பா ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து A. கிளியராப்பா? எனக்கு A. ஓகேவா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் போகலாமா, நெக்ஸ்ட் சம் போகலாமா? கிளியரா?
வெரி சிம்பிள் சம். அதே தான் நான் ப்ரீவியஸ் சொன்ன மெத்தட் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேப்பா. சம் பாருங்கள், எனக்கு ஏபி ரேஷியோ எனக்கு என்ன இருக்குது? 2:3. இங்கே பாருங்கள், எனக்கு சிபி 5:6. கிளியரா? அங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க? சிபியோட வேல்யூ 5:6 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள், சிபி வேல்யூனா பிசியை மாற்றிக்கோங்க. பிசி எனக்கு 6:5. கரெக்டாக? கிளியராப்பா? எனக்கு ஏபி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2:3 அப்படின்னா பிசி வேல்யூ எனக்கு 6:5. அப்போ இங்கே சி போடுங்க, ஏபிசி. இப்போ இங்கே பாருங்கள் 6, இங்கே 5. கிளியரா? ஓகே. இந்த இடத்துல வந்து 3 போட்டுக்கலாம், இங்கே 6 போட்டுக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் விடுங்க, அது ஒரு ஷார்ட்கட் தான். பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே பியோட காமன் டைம் பாருங்கள். இப்போ பி தானே காமன் டைம். கிளியரா? பாருங்க, நான் சிபின்னு இருந்ததை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன்? பிசின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். கிளியரா? ஸோ சிபி 5:6 அப்படின்னா எனக்கு பிசி எனக்கு என்ன போகும்? 6:5. இது கிளியரா? ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு பிசி எனக்கு காமன் டைம் எனக்கு என்ன பிறகு 3:6 இருக்கா? பாருங்கள், ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபியில் எனக்கு 3, பியோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது? ஓகேங்களா? பியோட எனக்கு என்ன இருக்குது? 2:3 இருக்குது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பிசி எனக்கு என்னப்போ 6 இருக்குது. கிளியரா? இங்கே 6:5 இருக்குது. இப்போது நான் என்னென்னா, எனக்கு பி வந்து சேம் நம்பராக கொண்டு வரணும். கரெக்டாக? பியை சேம் டைமாக கொண்டு வந்தோன்னா எனக்கு வந்து ரேஷியோ ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நான் என்னன்னா, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இங்கே 6 ஈக்குவலாக வந்துருமா? பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ரேஷியோனா 2:3 எனக்கு என்னது 2:3 இருக்கலாம், 4:6 இருக்கலாம், எனக்கு வந்து என்னது 20:30 இருக்கலாம், 200:300 இருக்கலாம், 2000:300 இருக்கலாம். கிளியரா? ஸோ ஒரு மெம்பர்ஸோட மல்டிபிளோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் எனக்கு ரேஷியோ. கிளியராப்பா? இது புரிஞ்சுதா? இப்போ நான் 2:3 எனக்கு கரெக்டு தான், 4:6 கரெக்டு தானே? அந்த எப்படி எழுதலாம்? அப்போ எனக்கு என்னது பாருங்கள், எனக்கு ஏபி எப்படி எழுதலாம்? 4:6. கிளியரா? இது ஷார்ட்டாக கேன்சல் பண்ணி 2:3 வந்துருமா? கரெக்டாக? நான் 2:3 மட்டும் எழுதக்கூடிய அந்த 4:6 எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு பிசி 6:5. அப்போ 6:5வா? அப்போ எனக்கு ஆன்சர் என்னப்பா? ஏபிசி 4:6:5. கிளியரா? ஓகே. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் சால்வ் பண்ணி எதுவும் செக் பண்ணி அதே தான் ஆன்சர் பாருங்கள். 3 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இங்கே 6 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணுங்கள். எனக்கு என்ன வரும்? சாரி, இங்கே பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ 18, சாரி 6 + 12, 12, 18, 15. அகைன் இது ஃபுல் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு எதாவது 3ஆல் டிவைட் ஆகுமா? கிளியரா? இந்த டேர்ம் எனக்கு எல்லாமே என்ன பண்ணும்? 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், டிவைட் பண்ணுங்கள். எனக்கு 4:6:5. கிளியராப்பா? புரிஞ்சுதா? ஸோ என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஏபி பிசி கொடுத்தா 2 சேஞ்ச் பண்ணணும். அது எனக்கு என்ன பண்ணால் பியோட டேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள்ஸில் இருக்குது. இப்போ 3, 6 அதோட மல்டிபிள்ஸா? கிளியரா? 3 and 6 அதோட மல்டிபிள்ஸில் இருக்கா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் மல்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுவோம்? 2 டைம்லேயே ஏதோ ஒரு டைம் வந்து மல்டிபிள் பண்ணி ஒரு ஈக்குவல் கொண்டு வந்துடணும். கிளியரா? கொண்டு வந்த வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம். கிளியரா? ஓகேவா? நான் ரேஷியோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3:2னா 3 ஏயோட 3ன்னு அர்த்தம் கிடையாது, 2 பியோட 2ன்னு அர்த்தம் கிடையாது. அதோட மல்டிபிளோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் ரேஷியோ. ஓகேங்களா? ஓகே. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. சேம் ஈஸி சம் பாருங்கள். A:B. இப்போ ப்ரீவியஸ் சம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஷார்ட் ஃபார்ம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ A:B எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:8. கிளியரா? நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? C:B. கிளியரா? அதே தான், பிசியை மாற்றிக்கோங்க. பிசி எனக்கு என்ன வரும்? இங்கே சியோட இப்போ 4:3 இங்கே இருந்து 3:4. கிளியரா? பிசியோட 3:4. கிளியரா? இப்போ ஏபிசி கேட்டிருக்காங்களா? ஸோ ஏபிசி ஃபைன் பண்ணுமா? ஓகே. 5:8 to 3:4.
இங்கே 3 போட்டுக்கோங்க, இங்கே 8 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 5 3s are 15, 8 3s are 24, so 32. கிளியரா? ஸோ 15 is 22, 24 is 32. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நார்மல் மெத்தட். ஓகேங்களா? நான் இது இன்னும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வித்தவுட் பென் பேப்பர். கிளியரா? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கால்குலேஷனை பென் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் கம்மியாக குறைக்கிறீங்களோ, உங்கள் ஒர்க் ஷீட்டில் உங்கள் பென் பேப்பர் ஒரு கம்மியாக இருக்கும். கிளியரா? அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்டெம்ப்ட் அதிகமாகும். கிளியரா? அது எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஃபெயில் ஆயிருவீங்க. ஓகேங்களா? அது வேறு விஷயம். என்னென்னா நீங்கள் கான்செப்ட் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். கால்குலேஷன் வந்து ஸ்பீடாக இருக்கணும். இப்போ சம் பாருங்கள், நான் எப்படி நான் ரீட் பண்ணுவேன் பாருங்கள். 8:5:8. ஓகே, அப்போ எங்கள் காமனுக்கு என்ன இருக்குது? பி தான் இருக்குது. பியோட வேலை என்னப்பா? 8 3 இருக்குது. கிளியரா? பிக்கு காமனுக்கு என்னப்பா இருக்குது? 8 and 3 இருக்குது. கரெக்டாக? ஓகே, ஸோ 8 3 சார் எனக்கு என்னப்பா வரும்? 24. 8 3 சார் 24. அப்போ எனக்கு ரெண்டு காமன் டைம் இது இல்லையா? கிளியரா? எனக்கு காமன் டைம் இப்போ 8 3 வந்து காமன் டைம் பாருங்கள். இது கோ ப்ரைம். 8 3 சார் கோ ப்ரைம். கோ ப்ரைம்னா என்னென்னு தெரியுமாப்பா? கிளியரா? ஸோ கோ ப்ரைம் நம்பர்ஸ். கிளியரா? வாட் இஸ் மை கோ ப்ரைம்? கோ ப்ரைம் அப்படின்னா எனக்கு ஏதாவது வந்து ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 நம்பர்ஸ் கூட HCF ஒன்றா இருக்கும். HCF எனக்கு என்னப்பா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா HCF அதாவது என்னென்னா அந்த 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது, எக்ஸப்ட் 1. ஓகேங்களா? இப்போ 3 அதாவது 3க்கு 8க்கு எனக்கு காமன் டிவைசர் இருக்குமா? இருக்காது. கிளியரா? ஸோ ரெண்டுக்கும் காமன் டிவைசர் எனக்கு 1 மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோ ப்ரைம் அப்படி சொல்லுவோம். கிளியரா? சார் ப்ரைம்னாலே வந்து 2 3 5 சாதாரண ப்ரைம் நம்பரும் வரலாம், ப்ரைம் இல்லாத நம்பரும் கோ ப்ரைமாக இருக்கலாம். கிளியரா? கோ ப்ரைம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ 3:3 8 இருக்கா? இதோட அதாவது எனி டூ நம்பர்ஸ் எப்படி கோ ப்ரைம் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அதோட HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எனக்கு என்னென்னா 1 இருக்கணும். இப்போ கிளியராக? எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எனக்கு என்ன இருக்கும்? வேல்யூ வந்து 1 வரணும். ஸோ இருந்தால் அதுக்கு என்னென்ன வேல்யூ எனக்கு கோ ப்ரைம். ஓகேங்களா? கோ ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த டைம் இதால் 3 மல்டிபிள் பண்ணுங்கள். எனக்கு 15:24. இந்த டைம் 8 மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 8 4 சார் எனக்கு 32. சி தானே? பாருங்கள், 8 3 24 வரும், அதான் பிசி. அப்போ 8 4 சார் 32. அவ்வளோதான் சம் ஆன்சர். கிளியரா? ஸோ கைஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கே நீங்கள் பண்ணக்கூடாது. நான் இது உங்களுக்கு வந்து புரியறதுக்காக சொன்னேன். கிளியரா? ஃபஸ்ட்டு நான் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்க சொன்னேன். அதுக்கடுத்து பாருங்கள், இன்னும் ஈஸி மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இன்னும் ஷார்ட்கட் எப்படி போனேன், சம் ரீட் பண்ணோன்னே பெண்ணே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 5 8 இருக்குது, 4 3 இருக்குது. கிளியரா? கோ ப்ரைமாக இருக்குது. கிளியரா? கோ ப்ரைமாக இருந்தால் அந்த நம்பர்ஸை அப்படியே டைரெக்டாக மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். கிளியரா? இதே இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல 4 இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு எனக்கு 4:3க்கு பதிலாக எனக்கு 3:4 இருக்குது. கரெக்டாக? இங்கே பாருங்கள், வியோட 8, இங்கே இதோட 4. அப்போ காமன் டிவைஸர் இங்கே என்னப்பா? 4 தான் இருக்குது. கிளியரா? எனக்கு காமன் டிவைஸர் எனக்கு என்னப்பா இருக்குது? 4 இருக்கா? அப்போ என்ன பண்ணுப்பா? எனக்கு ஈக்குவல் கொண்டு வரணும். இங்கே 8 இருக்குது. 8 நான் என்ன பண்ணேன்? இங்கே 4னா இங்கே இன்ட்டு 2 போட்டால் போதும். கிளியரா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 5:8:6 வருமா? ஓகேங்களா? கிளியரா? சம்ஸ் புரிஞ்சதா? நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் கால்குலேஷனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் நாட் அ மினிட். ஸோ கைஸ் லிசன், நாட் அ மினிட், 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? சம்ஸ் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இப்போ 2 டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி இதுக்கு என்ன வந்து டெஸ்ட்டு 3 டைம்ஸ் போகலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏபி பிசி சிடி கொடுத்துருக்காங்களா? வெரி சிம்பிள்ப்பா. அப்படியே எழுதிக்கோங்க பாருங்கள் எனக்கு. ஸோ ஏபி வேல்யூ 2:5, ஏபி சி டி இருக்கா? ஸோ ஏபி வேல்யூ எனக்கு என்னப்பா? 2:5. கிளியரா? ஓகே. பிசி வேல்யூ எனக்கு என்னப்பா? 4:3. சிடி வேல்யூ எனக்கு என்னப்பா? 2:1. கிளியரா? இது கிளியரப்பா? எனி டவுட்? ஓகே, வர நான் ஏபி என்ன பண்ணிட்டேன்? நான் 2:5 எழுதிட்டேன். பிசி 4:3 எழுதிட்டேன். சிடி பாருங்கள், எனக்கு 2:1 எழுதிட்டேன். இது 2:. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னென்னா இந்த பிளேஸஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கா? ஓகேங்களா? இந்த பிளேஸ்லாம் எனக்கு என்னப்பா ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிளேஸில் எப்படி ஃபில் பண்ணலாம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா ப்ரீவியஸ் சம்மில், இங்கே 5 இருக்குது அப்படின்னா அந்த ஃபுல் டைம் எத்தனை பண்ணாலும் என்ன வரும்? இங்கே 5 தான் வரும்.
கிளியரா? ஓகே. இப்போ செகண்ட் ரோ 2 பாருங்கள், எனக்கு இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் என்னது, இங்கே 3 போடணும். இங்கே 4 இருக்குன்னா இங்கே 4 போட்டுக்கணும். கிளியரா? எனக்கு எண்டு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் ஆனதுக்கு ப்ரீவியஸாக நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அப்படியே சேமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கிளியரா? ஓகேங்களா? இதே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இன்னொரு நம்பர் ஃபேஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் என்ன பண்ணணும், 4 தான் போடணும். இந்த இடத்துல எத்தனை டைம் நீங்கள் ஃபேஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் 4 போயிட்டே தான் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்பேஸில் எத்தனை டைம்ஸ் ஃபேஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் என்ன பண்ணணும், 3 தான் போட்டு இருக்கணும். கிளியரா? இங்கே பாருங்கள் 2 இருக்கா, அப்போ 2 2. ஸோ கிளியரா கைஸ்? ஸோ எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த இது இருக்குல்ல, ஸோ ஃபைனல் வந்து ரைட் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் நம்பர்ஸ் வந்து அவங்க முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் அதே தான் ரிப்பீட் ஆகும். கிளியரா? இதே வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்குன்னா அது எனக்கு இப்போ ஆஃப்டரில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அப்படியே ப்ரீவியஸில் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. எனக்கு 4 2 சார் 8, 8 2 சார் 16, 5 4 சார் 5 4 சார் 20, 20 into 2 40. So 5 3 சார் 15, 15 into 2 30. Okay, 5 3 சார் 15, 15 into 1 15. கிளியரா? ஓகே. கொஸ்டின் என்னவா கேட்குறாங்க, A is to C is to D கேட்குறாங்களா? ஓகே, A is to C is to D. கிளியரா? A வேல்யூ பாருங்கள் 16, C வேல்யூ பாருங்கள் எனக்கு 30, D வேல்யூ 15. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 16 is to இது ஆன்சர் D. ஓகேங்களா? 16 is to 30 is to 15. ஸோ கிளியராப்பா? என்னோட ஆன்சர் எனக்கு என்னப்பா, 16 into 30 is to 15. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் சம். ஓகே. ஸோ சம் பாருங்கள், எனக்கு இஃப் 6A is equal to 11B is equal to 7C. ஓகேங்களா? இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பேசிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்ட்டு, அதுக்கடுத்து நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள், 6A ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு ஏபி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 6A இங்கே பாருங்கள், எனக்கு 6A is equal to 11B பா. ஓகேங்களா? 6A is equal to என்னது 11B. அப்போது A by B எனக்கு என்னப்பா வரும், இந்த B டினாமினேட்டர் வந்துருமா, அப்போ A by B அப்போ இந்த 11/6 வருமா? கிளியரா? ஓகே. அதே மாதிரி பாருங்கள், இப்போ எனக்கு BC தனியாக எடுத்துக்கோங்கப்பா. ஸோ 11B, அப்போ 11B ஈக்குவல் டு எனக்கு 7C. அப்போ B இந்த டினாமினேட்டர் இங்கே மல்டிபிள் இருக்கிற C தான் டிவைட் ஆகுமா, அப்போ C is equal to 7/11. கிளியரா? 7/11, சாரிப்பா 7 11 ஒரே விஷயம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு நான் நார்மலாக எப்படி ஃபைன் பண்ணலாம், ஏபி ஆடியோ கிளியர் இருக்கா? ஸோ AB 11 பாருங்கள், A B C. AB பாருங்கள், எனக்கு 11 is to 6. BC பாருங்கள், B வந்து 7 is to 11. இங்கே 7 போடுவோமா, 6 போடுவோம், மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 11 into 7 77, 6 7 சார் 42, 6 11 சார் 66. ஓகேங்களா? எனக்கு 6 11 சார் 66. ஓகேப்பா? ஓகே. பாருங்கள், எனக்கு A is to B is to C. அப்போ எனக்கு 11 77 42 66. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னப்பா, எனக்கு ஆப்ஷன் B. கிளியரா? இது வந்து நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தடுப்பா. ஸோ இன்னும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு LCM தெரியணும்ப்பா. கிளியரா? எனக்கு என்ன தெரியணும், LCM வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? வாட் இஸ் பை LCM? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். கிளியரா? அந்த ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் 2 or more than நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட காமன் டேர்ம் நீங்கள் எடுத்து மல்டிபிள், அதாவது என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு 2 and 3 இருக்குது. கிளியரா? இந்த 2 நம்பரும் காமன் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். கரெக்டாக? 2 6 பாருங்கள் LCM. இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 6லையும் டிவைட் ஆகுமா, அண்ட் 3 6லையும் டிவைட் பண்ணுமா? கிளியரா? டிவைஸராக இருக்குமா? அப்போ எனக்கு என்னப்பா, 2 3யோட LCM எனக்கு என்னது 6. ஸோ அதாவது என்னென்னா, LCM வந்து நீங்கள் 12 கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ 12 LCM தானே வருது. ஆக்சுவலாக என்ன, LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள். எனக்கு லீஸ்ட் நம்பரில் அந்த நம்பர் எனக்கு எது 2 நம்பருமே டிவைட் ஆகணும். அதான் எனக்கு என்னது LCM. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், எனக்கு 6A is equal to, ஸோ இதெல்லாம் வந்து சம்பா, இது சம். இப்போ நான் சொல்கிறது ஷார்ட்கட். ஓகேங்களா? 11B equal to 7C.
பாருங்கள் 6A is equal to 11B equal to 7C. இப்போது இந்த நம்பர்ஸ் எனக்கு என்ன இருக்குப்பா, 6க்கு ஏக்கு வந்து 6 இருக்குது, பிட்டு 11 இருக்குது, 7 இருக்கா. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. கிளியரா? ஓகே, எல்சிஎம்னா எப்படி எடுப்பீங்க? உட்காந்து இந்த டானாலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. கிளியரா? அது போட்டிங்கன்னா ஃபெயில். ஓகே, இந்த டானாகி நான் அதெல்லாம் மறந்துடணும். கிளியரா? எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்? இதில் ஹையஸ்ட் நம்பர் எனக்கு என்னப்பா இருக்குது? ஹையஸ்ட் நம்பர் எனக்கு என்னப்பா இருக்குங்க? 11 இருக்கா? ஓகேங்களா? 11. ஓகே, 11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 6ல் டிவைட் ஆகுமா ஆகாது. 6/11 போட முடியுமா? 11/6 போட முடியுமா? வராது. 11/7 வராது. ஓகேவா? அப்போ என்னென்னா அதோட நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள்ஸ் நம்ம மூவ் பண்ணோம். கிளியரா? ஸோ 11ஓட மல்டிபிள்ஸ் மூவ் பண்ணணும். அப்போ என்னென்னா இல்லையா, இப்போ ரெண்டுக்கும் பாருங்கள், எனக்கு காமன் டைமே இல்லை அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்னப்போ யூஸ் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், எனக்கு 42. ஓகே, இப்போ எனக்கு எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள், 11 இருக்கா? ஓகே, ஸோ 6க்கு 7க்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 42பா. பாருங்கள், எனக்கு மூணுமே வந்து எனக்கு என்னது கோப்ரைம் நம்பர்ஸ். கரெக்டாக பாருங்கள், நான் கோப்ரைம் சொன்னோன்னா 6 × 11 × 7 மூணுமே 6, 11 மூணுமே எனக்கு என்னப்பா கோப்ரைம். கோப்ரைம் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எல்லா நம்பரும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேன்னா கோப்ரைம் தான் மல்டிபிள் பண்ணும். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்க, எனக்கு என்னது 66 × 7. ஓகேங்களா? அப்போ 66 × 7 462. கிளியர்? அப்போ 460 டைம்ஸ் வந்து வரதான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இந்த நம்பர் வந்து டிஃபிகல்ட்டாக கோப்ரைம் வந்து நம்பர் ஹையாக போகுது. ஸோ இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், 6, 11, 7 இருக்கா? ஓகேங்களா? ஸோ நம்பர் காம்ப்ளிகேட்டடாக என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 7. ஓகேங்களா? ஓகே, இப்போ 11 இருக்கா? ரிமைனிங் இந்த 2 நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு 42. கிளியரா? அடுத்து எனக்கு சி கட்டினா இந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 66. கிளியரா? இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்பர் ஹையாக போகுது. கிளியரா? ஸோ எனக்கு கோப்ரைமாக இருக்கனால வந்துட்டு அந்த வேல்யூ டஃப்பாக இருக்குது. கோப்ரைம் இல்லை வந்து அந்த ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஷார்ட்கட் பாருங்கள், இப்போ எனக்கு 6, 11, 7 இருக்கா? 6, 11, 7 இருக்குது. எனக்கு 3 நம்பர் கோப்ரைம் நம்பரா? ஓகேங்களா? 6, 11, 7 கோப்ரைம் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் வந்து டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கணும். காமன் டைம் காமன் ஃபேக்டர் எனக்கு என்னப்போ 1 மட்டும் தான் இருக்கணும். எனக்கு வேறு நம்பர்ஸ் வந்து எனக்கு என்னது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் எனக்கு என்ன வந்துட்டு 1 மட்டும் தான் இருக்கணும். எனக்கு வேறு நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு 6, 11, 11 இருக்காது. கோஃபேக்டரா? சாரி, கோப்ரைம் நம்பர்ஸா? அப்போ இங்கே 6 இருக்கா? இப்போ ரிமைனிங் 2 நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 77. இப்போ இங்கே 11 இருக்கா? அப்போ ரிமைனிங் 2 நம்பர் மல்டிபிள் பண்ணுங்கள். எனக்கு 42. இங்கே 7 இருக்கா? ரிமைனிங் நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு 66. ஸோ அதான் என்னோட ஆன்சர். கிளியரா? சம் புரிஞ்சா? நீங்கள் இந்த மெத்தட் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது நீங்கள் சால்வ் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் ஷார்ட்கட். உங்கள் நம்பர்ஸ் கோப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஷார்ட்கட். ஓகேவா? கோப்ரைமாக இருந்துச்சுன்னா இதுதான் ஷார்ட்கட். இல்லை ஒரு நம்பர் இருக்குன்னா ரிமைனிங் 2 நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வெரி சிம்பிள். ஓகே, சம் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, A is to be 2 is to 3. கிளியரா? தென் 5A + 3B 6A - 2B is equal to. ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்கப்பா, எனக்கு ஏவோட வேல்யூ இங்கே 2ன்னு எடுத்துக்கோங்க. கிளியரா? ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கோங்க, பியோட வேல்யூ 3 எடுத்துக்கோங்க. நான் ஏன் A2 B3 எடுக்கிற சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கேயே ரேஷியோ தான் இருக்குது. கிளியரா? நீங்கள் 4, 6 எடுத்துக்கலாம். நீங்கள் என்னது மல்டிபிள் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். கிளியரா? 12 and 18 எடுத்துக்கலாம். கிளியரா? நீங்கள் எது எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? நான் என்னென்னா இது பேசிக் ஃபார்ம் 2, 3 இருக்கா? அப்போ 2, 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2, 3 எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு போட்டுக்கோங்க, பியோட வேல்யூ 3 போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் சால்வ் பண்ணுங்க. எனக்கு 5A + 3Bன்னு இருக்கா? 5A + 3B. ஸோ ஈஸ்ட் எனக்கு 6A - 2B. இப்போ ஏ எடுத்து 2 போடுங்க. 5 2 சார் 5 × 2 + 3 × 3. கிளியரா? ப்ளஸ் எனக்கு என்ன வரும்? 6 × 2 சாரி மைனஸ். ஸோ -2 × 3. கிளியரா? எனக்கு 6 × 2 2 = 3. கிளியரா? ஸோ 5 2 சார் எனக்கு என்னதுவா? 10 3 சார் 9 19. ஓகேங்களா? 6 × 2 12 - 6. ஆன்சர் என்ன போகிறோம்? 19 is to 6.
கிளியராக? ஆன்சர் என்ன? இப்போ 19:6. கிளியராக? நீங்கள் வேறு எந்த சம் எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் வேறு டாபிக் வேறு எது எடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இதுதான் வரும். கிளியராக? ஸோ 19:6 தான் உங்களோட ஆன்சர். ஓகே, அப்போ சம் கிளியராக? ஓகே, நெக்ஸ்ட்டு சம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி மெத்தட் தான்ப்பா, இதே சேம் சம் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே சேம் சம் தான், ட்ரை பண்ணுங்கள். எக்ஸைஸ் சம். ஓகேப்பா, ட்ரை பண்ணிட்டீங்களா? ஓகே, எனக்கு பாருங்கள், எனக்கு ஏக்கு எனக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஏக்கு 5 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பிக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? பிக்கு 7 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கிளியராக? ஸோ சால்வ் பண்ணுங்கள் எனக்கு டைரெக்டாக. ஸோ 5 5s are 25, 3 7s are 21. கிளியராக? 4 5s are 20, 2 7s are 14. 4:2 இது கேன்சல் பண்ணி 6 வருமா? ஓகே, 4:2. பட் ஆன்சர் ஆப்ஷன்லேயே இல்லையா? ஸோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது காமன் எனக்கு டிவைட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரேஷியோ எனக்கு என்னது ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் வந்து நம்பர்ஸ் தான். இங்கே 4 6 வந்துருக்கு. இது என்னால் கேன்சல் பண்ணலாம். அகைன் 2 கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணுங்க. எனக்கு 2:3. கிளியரா? 2:3 என்ன பண்ண நம்பர் வேல்யூ. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எனக்கு இது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவி 3:4. கிளியரா? பாருங்கள், பியோட இங்கே 4 இருக்குது, பியோட இங்கே 2 இருக்குது. என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு காமன் மல்டிப்ளாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், எனக்கு பி தான் 2 காமனாக, ஏபி பிசியில் பி காமனாக, எனக்கு காமன் மல்டிப்ளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏபி எப்படி போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஏவோட பியோட 4 இருக்கா, அப்போது அங்கே 2 இருக்கா. நான் இங்கே என்ன கொண்டு இங்கே 4 கொண்டு வரோம். அப்போ இந்த டைம் எனக்கு என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 பண்ணிக்கலாமா. இந்த டைம் எனக்கு என்னென்னா இங்கே 4 கொண்டு வரணும். அப்போ இன்ட்டு 2 பண்ணிக்கலாமா. பிசி இன்ட்டு 2 பண்ணுங்க. எனக்கு 2:3 எப்படி எழுதலாம், 4:6 எழுதலாமா. பாருங்கள், ஆல்ரெடி பியோட வேல்யூ 4னா அப்போ ஸ்டூடெண்ட் எனக்கு என்னப்பா 6. கிளியரா? ஷார்ட்கட் புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அப்போ ஏ ப்ளஸ் பி எனக்கு என்ன போகிறோம், 3 + 4 7, பி ப்ளஸ் சி 10, சி ப்ளஸ் ஏ 9. கிளியரா? சம் புரிஞ்சுதாப்பா? ஸோ வெரி ஈஸி சம். ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சேம் அதே தான். ஏன்னா நம்ம 3 நம்பர்ஸ் பார்த்தோமா. அப்போ ப்ரீவியஸ் சம் எனக்கு என்ன பார்த்தோம், ஏவி அண்ட் பிசி பார்த்தோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ எனக்கு என்னென்னா ஏபி பிசி அண்ட் சிஏ. ஓகேங்களா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னவா கண்டுபிடிக்கணும், ஏபி பிசி சிடியா. இந்த நம்பர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, அதனால தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிடி. ஓகே, எனக்கு எதுவுமே காமனில் இல்லைப்பா. பாருங்கள், எனக்கு மல்டிப்ளே கிடையாது. பியோட இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, காமன் எடுக்க முடியாது. இங்கேயும் பாருங்கள், எனக்கு சியோட 7 இருக்குது, அங்கே 9 இருக்குது, காமன் எடுக்க முடியாது. கிளியரா? அப்போ நம்ம நார்மல் மெத்தட் சால்வ் பண்ணுங்க. எனக்கு 2:5. அப்போ 5 ஃபுல்லாக போயிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி 4:7. ஓகேங்களா? இப்போ 7, இங்கே 4. ஓகேவா? அடுத்து சிடி பாருங்கள், 9:14. ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல இது ஃப்ரீயாக இருக்குன்னா இது 5 நம்பர் அப்படியே போட்டுருணும். இங்கே இது ஃப்ரீ, இங்கே இது நம்பர் ஃப்ரீயாக இருக்குது, ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. கிளியரா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஏபிசிடி ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8, 8 × 9 72. கிளியரா? அப்போ ஆப்ஷன் டி இங்கே எலிமினேட் பண்ணிடலாமா.
எலிமினேட் பண்ண முடியாது, சான்சஸ் இருக்குது. சாரி, ஏன்னா இந்த டேம் ஃபுல்லாகவே 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இதுவும் சான்சஸ் இருக்குல்ல. ஓகே பாருங்கள், எனக்கு 5 4 20, 20 × 9 என்னப்போ வரும்? 180. இப்போ எலிமினேட் பண்ணிடலாம் கிளியரா. ஏன்னா வந்து 36 × 180 72 180 இருக்குது கிளியரா. அப்போ ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5 7 35, 35 × 9 கிளியரா. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 35 × 9 உட்காந்து 35 × 9 போட்டு மல்டிபிள்லாம் பண்ணக்கூடாது கிளியரா. ஸோ எப்படி ஈஸியாக அந்த கால்குலேஷன் போடலாம் பாருங்கள். எனக்கு 5 3 சார் எனக்கு 5 சார் 5 7 சார் 35, 35 × 9 கிளியரா. நான் இந்த 9 எப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம் கால்குலேஷனில். ஸோ கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு 35 × 9 இருக்குது கிளியரா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35 × 9 மல்டிப்ளாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது கிளியரா. 35 × 10 எனக்கு என்ன வரும்? 350 கிளியரா. அதுலேருந்து ஒரு 35 மைனஸ் பண்ணுமா? 350 - 35 அந்த வேலையும் நம்ம மைண்ட் ஏற்றுக்காது, அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிளியரா. நான் என்ன சொல்கிறேன்னா 350 இருக்கா, இந்த 350 - 30 எனக்கு என்ன போகிறோம்? 350 - 30 320. அப்போ 320 - 5 எனக்கு என்ன போகிறோம்? 315. அவ்வளோதான். இப்போ இதோட என்னது 315 இருக்கிற ஆன்சர். இந்த ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர் ஓகேங்களா. இது மல்டிபிள் பண்ணுங்கள். 5 7 35, 35 × 14. ஓகே எப்படி சால்வ் பண்ணலாம்? 35 × 14 எப்படி மல்டிபிள் பண்ணலாம் கிளியரா. நீங்கள் பென் பேப்பரில் எடுக்கக்கூடாது கிளியரா. ஸோ என்னோட கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மோஸ்ட்லி வந்து கால்குலேஷன் மைண்ட்லேயே இருக்கணும் ஓகேங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக கால்குலேஷன் மைண்ட் கால்குலேஷன் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ட் ஈஸியாக இருக்கும்ப்பா. பாருங்கள், எனக்கு 3 × 7 × 5 எனக்கு 35, 35 × 14 மல்டிபிள் பண்ணுமா? எப்படிப்பா மல்டிபிள் பண்ணலாம் 35 × 14 கிளியரா. நான் என்ன சொல்கிறேன்னா 35 × 14 எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 14 வந்து பார்த்தீங்கன்னா 10 + 4 ஸ்பிட் பண்ணலாமா? ஸோ கைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சம் சால்வ் பண்ணுறதுல மேட்டர் கிடையாது, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டைமுக்குள்ள சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. அதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்கள் 35 × 14 பண்ணால் 10 + 4 எழுதலாமா? ஓகே 35 × 10 எனக்கு என்ன போகிறோம்? 350 கிளியரா. ஓகே 35 × 4, 35 × 4நாலும் கஷ்டம். 35 × 2 எனக்கு என்ன போகிறோம்? 70. அப்போ 72 டைம்ஸ். அப்போது அதை இன்னொரு 2 டைம் பண்ணுங்க, எனக்கு 140. 144 டைம்ஸா? அப்போ 350 + 140 எனக்கு என்ன வரும்? 350 + 140 எப்படி எழுதலாம்? 350 + 40 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 390, 390 + ஒரு 100 எனக்கு 490 ஓகேவா. ஸோ கால்குலேஷன் புரிஞ்சுதாப்பா? நீங்கள் நான் இது உங்களுக்கு சொல்கிறதுக்குனா பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் கிளியர். அந்த 35 × 14 வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். இதே நீங்கள் மைண்டில் டக் டக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. 35 × 14, 35 × 350, 4 × 35 எனக்கு என்னது? எனக்கு 140, 140 + 350 எனக்கு 490 கிளியரா. இந்த மாதிரி உங்கள் கால்குலேஷன் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஸ்பீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் சம். ஓகேப்பா சம் பாருங்கள். டூ 420 ஒரு நம்பர் இருக்காப்பா. 2420 ஒரு நம்பர் இருக்குது கிளியரா. நம்பர் டிவைடுங்க அம்மா எனக்கு ஏபிசி. நான் இந்த நம்பர் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ஏபிசியை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் கிளியரா. ஓகேங்களா. இருக்குது 3 நம்பர் இருக்குது. என்ன பண்ணுறேன், அது வந்து நான் 3 நம்பர் 3ஆக டிவைட் பண்ணுறேன் கிளியரா. அப்போ ஏபியோட ரேஷியோ 5:4. ஓகே பிசியோட ரேஷியோ என்ன இருக்குது? இங்கே 9. இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ மல்டிபிள் வராது கரெக்டாக. 4 9 என்னது? கோ ப்ரைம் கிளியரா. அப்போ கோ ப்ரைம் என்ன சொல்லியிருக்கேன்? மறுபடியும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேனா? நான் இது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நீங்கள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கிளியரா. ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் சம் ஈஸி. பாருங்கள், எனக்கு பியோட இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 4 9 எனது கோ ஃப்ரைம். அப்போ எனது காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அப்போ டேரெக்டாக இதை 9ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 5 சார் 45, 9 4 சார் 36 ஓகேங்களா. இங்கே 4 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 4 சார் அகைன் 36 வரும். 4 × 10 எனக்கு 40. அப்போ இதாமே எனது ஏபிசியோட ரேஷியோ கிளியரா. இப்போ நான் என்ன சொன்னப்போ ரேஷியோ என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார்டிங் என்ன சொன்னேன்? ரேஷியோங்கிறது அது வேல்யூ கிடையாது, அதோட பார்ட்டு தானே. இப்போ டோட்டல் இதை ஆட் பண்ணுங்க. இது பாருங்கள், எனக்கு 45 பார்ட் ப்ளஸ் 36 பார்ட் ப்ளஸ் 40 பார்ட். ஸோ டோட்டல் ஆட் பண்ணுங்கள். 46 + 45 + 40 85, 85 + 36. 85 + 36னா கஷ்டமாக இருக்கும் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. நான் எப்படின்னா 85 × 85 + 30 எனக்கு என்ன வரும்? 115 கிளியரா. 115 + 6 எனக்கு என்ன வரும்? 115. 115 + 6 எனக்கு என்ன வரும்? 115. 115 + 30 எனக்கு என்ன வரும்? 115. 115 + 6 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 எனக்கு
1 to 1 கிளியரா 1 to 1 பார்ட் கிளியரா டோட்டலாக 1 to 1 பார்ட் இருக்குது கரெக்டாக. இந்த 1 to 1 பார்ட்டோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கப்பா இங்கே பாருங்கள் 1 to 1 பார்ட்டோட வேல்யூ எனக்கு என்னது 2420 கிளியரா. ஸோ 1 to 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2420. அப்போ 1 பார்ட் எனக்கு என்னப்பா வரும் கேன்சல் பண்ணுங்க எனக்கு 20 கிளியரா. 1 பார்ட் எனக்கு என்ன வரும் 20. அப்போ சியோட வேல்யூ கேட்குறாங்களா, சி எத்தனை பார்ட் பாருங்க இங்கே சி பாருங்கள் எனக்கு 40 பார்ட். இப்போ 40 into 20 800 கிளியரா. புரிஞ்சுதா சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு ஏஎஸ்டி பி பிஎஸ்டி சி கொடுத்துருக்கான், எனக்கு எதுவுமே கிடையாது காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ என்னது கோ ப்ரைம் தான் இருக்குது கிளியரா. அப்போ என்னது கோ ப்ரைம் நம்ம வேல்யூ இன்ட்டு மல்டிபிள் சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டேம் வந்து எனக்கு என்ன பண்ணணும், இந்த டைம் பாருங்கள் எனக்கு ஏவி வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணணும், பிசி வந்து எனக்கு 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் கிளியரா. ஸோ ஏவி பாருங்கள் எனக்கு 5:4 அப்போ 45:36 கிளியரா. 45:36. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி பாருங்கள் எனக்கு என்னது 36:40 ஓகே 36:40 ஓகேங்களா. அப்புறம் எனக்கு ஏவிசியோட வேலைக்கு என்னது 45 36 40 கிளியரா. ஓகே நெக்ஸ்ட் இப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்க எனக்கு 45 பார்ட் இல்லை 36 பார்ட் இல்லை 40 பார்ட். இப்போ டோட்டலாக எனக்கு என்னப்பா இருக்குது எனக்கு 121 பார்ட் இருக்கா. ஓகே 121 பார்ட் எனக்கு என்னென்னா வந்து 2420. அப்போ 1 பார்ட் எனக்கு என்ன போகிறோம் 20 கிளியரா. ஸோ அப்போ சி தான் கேட்குறாங்க, சியோட எனக்கு என்னது 40 இருக்கா. 40 into பார்ட் 40 into 20 எனக்கு 800 ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்கள். இது 14ங்கிறது நம்பர் பார்ப்போம் விட்டுருங்க ஓகேங்களா. கொஷின் ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் த 3 numbers in the ratio 3:2:5 கிளியரா. 3 நம்பரோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கப்பா 3 நம்பர் இருக்குது, அந்த ரேஷியோ என்னப்பா 3:2:5. The sum of the squares is equal to 1862 கிளியரா. சம் ஆஃப் த ஸ்கொயர் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா இங்கே பாருங்கள் எனக்கு சம்மர் ஸ்கொயர் பாருங்கள் 3:2:5 இதோட ஸ்கொயர் என்னப்பா 9 பார்ட் கிளியரா. இதோட ஸ்கொயர் என்னப்பா 4 பார்ட் 25 பார்ட் கிளியரா. சம் ஆஃப் த ஸ்கொயர் தானேப்பா டோட்டலாக ஆட் பண்ணுங்க எனக்கு வரும் 25 9 + 4 13 25 + 13 28 38 பார்ட் கிளியரா. 38 பார்ட் டோட்டலாக. அப்போ டோட்டலாக எனக்கு என்ன வரும் எனக்கு இந்த 38 பார்ட். இந்த 38 பார்த்து இந்த வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 38 பார்ட் வேல்யூ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க 1862 கிளியரா. 38 பார்ட் என்னது 1862வா. இப்போ 1 பார்ட் ஃபைன் பண்ணுங்கள். 1 பார்ட் ஈக்குவல் டு 1862 டிவைட் பை 38. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் 1 பார்ட் ஃபைன் பண்ணுங்கள். 1 பார்ட் ஃபைன் பண்ணிவிட்டு மிடில் நம்பர் 2 கேட்குறாங்களா. அப்போ இந்த வர வேல்யூ 2 பார்ட் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. 2 பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 into இந்த பார்ட் கண்டுபிடிங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் 1862/38 எப்படி கேன்சல் பண்ணலாம். இந்த 2 அடிச்சிட்டு இருக்கக்கூடாது கிளியரா. பாருங்கள் 1862 இருக்குது, அது 2 அடிச்சுன்னா வந்து எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். 38 இருக்குது, அது 2 அடிக்கிறேன், அதுக்கடுத்து அப்படிலாம் சால்வ் பண்ணலாம். டைரெக்டாக கேன்சல் பண்ணோம். 38 186 எனக்கு என்ன போகிறோம் 38 into 38 டேபிள் பாருங்கள் 38 into 5 பாருங்கள் எனக்கு 190 வருமா. ஓகே எனக்கு 5 கம்மியாக இருக்குது, அப்போ 4 டைம்ஸ் தானே வரும் சரிடா. 38 கம்மியாக இருக்குது, 4 டைம் பாருங்கள் 38 into 5 எனக்கு 190 சரி. எனக்கு 190 எவ்வளோ கம்மியாக இருக்குது எனக்கு 4 கம்மியாக இருக்குது, அப்போ 4 டைம்ஸ் தானே வரும். ஓகே அப்போ 4 கம்மியாக இருக்குது எனக்கு என்ன வரும் 34 வருமா. 342 இருக்குமா ஓகேங்களா. ஓகேங்களா. 342 எத்தனை டைம் வரும் எனக்கு 9 டைம் வரும். அப்போ பியோட எனக்கு என்னப்பா 49 கிளியரா. ஒரு ரேஷியம் பாருங்கள் எனக்கு என்னது இல்லை இங்கே 49 கிளியரா. பியோட 49 இது எனக்கு என்னப்பா இது ஸ்கொயர் வேல்யூ தானே கிளியரா. 49 எனக்கு என்னப்பா ஸ்கொயர் வேல்யூ தானே ஓகேங்களா. இப்போ 4p இங்கே பாருங்கள் எனக்கு பியோட வேல்யூ ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. பாரு நம்ம என்ன கண்டுபிடிக்குது ஸ்கொயர் கிளியரா. அப்போ பாருங்கள் இதோட வேல்யூ என்னது ஸ்கொயர் தானே இருக்குது, மிடில் ஆஃப் த நம்பர் இது 49 ஸ்கொயர்லாம் இருக்குது கிளியரா. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதை எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் கரெக்டாக. ஓகே ரூட் எடுங்க எனக்கு என்ன வரும் 49னா 7 வரும் கிளியரா. அப்போ இந்த என்னது 7 நம்பர் இங்கே மிடில் நம்பர் 2 கேட்குறாங்களா. அப்போ இன்ட்டு 2 எனக்கு ஆன்சர் வந்து 14 கிளியராப்பா.
நான் ஏன் அங்கே 49 வந்து கேன்சல் பண்ணேன், ஏன்னா வந்து அங்கே ஸ்கொயரோட வேல்யூ தான் அந்த வேல்யூ பார்ட்டு, கிளியரா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, எடுத்தால் 7 வருமா? அப்போ எனக்கு ஒரு வேல்யூ தான் 7, எனக்கு 2 பார்ட் மிடில் நம்பர் 2 பார்ட் தான் கேட்குறேன். அப்போ 2 × 7 14. கிளியராப்பா? ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் எடிட் பண்ணிடுங்க. ஓகே, சம் பாருங்கள். எனக்கு மார்க்ஸ் ஆஃப் 2 கேண்டிடேட் PQR இந்த ரேஷியோ 2:5. இந்த மார்க்ஸ் ஆஃப் P வந்து எனக்கு 120. ஸோ வாட் வில் யூஸ்? வெரி ஈஸி சம். இங்கே பாருங்கள், எனக்கு PQ 2:5 இருக்கா? அப்போ 2 பார்ட், இங்கே எனக்கு 5 பார்ட். இது Pயோட வேல்யூ, இங்கே Qயோட வேல்யூ. கிளியரா? Pயோட வேல்யூ எனக்கு 2 பார்ட், Qயோட வேல்யூ எனக்கு 5 பார்ட். இந்த மார்க்ஸ் ஆஃப் P வந்து எனக்கு 120. அப்போ 2 பார்ட் எனக்கு என்ன போகிறோம்? 120. கிளியரா? அப்போ Q வில் பி, Q எனக்கு என்ன 5 பார்ட்டா? ஓகே, பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. பாருங்கள், PP கேன்சல் ஆயிரும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிளியரா? அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 இங்கே இருக்க 2 இங்கே கேன்சல் பண்ண எனக்கு 60. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 60 × 5 எனக்கு என்ன வரும்? 120. கிளியரா? நான் உங்களுக்கு புரியறதுக்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்களா? நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்? 2:5 இருக்கா? அப்போ 2 பார்ட், 2ஓட வேல்யூ தான் 120. அப்போ இந்த 1 வேல்யூ எனக்கு என்ன வரும்? 60 வரும். கிளியரா? 2 வேல்யூஸ் 120 அப்படின்னா 2 பார்ட் 120 அப்படின்னா 1 பார்ட் எனக்கு என்ன போகும்? 60. 1 பார்ட் 60 அப்படின்னா எனக்கு 5 பார்ட் என்னது? 5 × 60 120. அவ்வளோதான். இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு சம் போயிட்டே இருக்கணும். கிளியரா? ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட்டு. ஸோ டைப் ஆஃப் த ரேஷியோ. ஓகே, ரேஷியோ டைப் பாருங்கள். எனக்கு காம்பவுண்ட் ரேஷியோன்னு ஒரு மெத்தட் இருக்குப்பா. பாருங்கள், எனக்கு என்னென்னா ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ வாட் இஸ் காம்பவுண்ட் ரேஷியோப்பா? எனக்கு இப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏபி இப்போ ஒரு 3 ரேஷியோ இருக்குது. சார், எனக்கு 2 ரேஷியோவாக எனக்கு 3 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 3 எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சம் சொல்கிற புரியும் பாருங்கள். எனக்கு ஏபி ஒரு வேல்யூ இருக்குது. ஏபி சிடி இஎஃப். கிளியரா? இப்போ இந்த மாதிரி எனக்கு 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கிளியரா? எனக்கு ஏபி சிடி இஎஃப். கிளியரா? இது எப்படி காம்பவுண்டிங் பண்ணலாம்? ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ, காம்பவுண்டிங். பாருங்கள், எனக்கு ஏசி ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்போ A × C × E டிவைடட் பை செகண்ட் லைன் என்ன இருக்குது? BDF இருக்கா? ஸோ B × D × F. ஓகேவா? இதான் எனக்கு என்னதுப்பா? காம்பவுண்ட் ரேஷியோ. கிளியரா? நான் சம்மா சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? காம்பவுண்ட் ரேஷியோ பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு ஓகேங்களா, எனக்கு 3 பார்ட் இருக்குது. ஓகேவா? காம்பவுண்ட் ரேஷியோ நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு 3 பார்ட் இருக்கா? பாருங்கள், 2:3, 4:5, 7:6. இது எப்படி எழுதலாம் காம்பவுண்டிங் ரேஷியோவில்? பாருங்கள், 2, 4, 7. அப்போ 2 × 4 × 7 டிவைடட் பை 3, 5, 6 இருக்கா? அப்போ 3 × 5 × 6. எனக்கு என்னப்பா? காம்பவுண்ட் ரேஷியோ. இப்போ வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s எனக்கு 8. இல்லை கேன்சல் பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு என்ன நம்பர் கேன்சல் ஆகுமா? இங்கே 2, இங்கே 3 கேன்சல் ஆகும். ஓகே, வேறு எதாவது ஆகாதா? ஓகே, 4 5s 20, 4 7s 28 டிவைட் பை 3 5s 15, 15 × 3 45. கிளியரா? அப்படிக்கு தான் எனக்கு என்னப்பா? இந்த வேல்யூ எனக்கு என்னது? காம்பவுண்டிங் ரேஷியோ. அதாவது எனக்கு
டூ ரேஷியோஸ், அதாவது எனக்கு என்னது ஏபி சிடி டிஎஃப்னு அந்த 3 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 3 ரேஷியோவை நான் எப்படி கம்பைன் பண்ணி எழுதலாம், அதான் காம்பவுண்டிங் ரேஷியோ. கிளியரா? எனக்கு ஏசி இ டிவைடட் பை ஏ இன்ட்டு சி இன்ட்டு இ டிவைட் பை பி இன்ட்டு டி இன்ட்டு எஃப். கிளியரா? இது ரெண்டு மல்டிபிள் இதை வந்து எனக்கு டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு காம்பவுண்டிங் ரேஷியோ கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக ஒரு இது ட்ரிக் இருக்கு, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு டூப்ளிகேட் அண்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகேங்களா? சம்முக்கு முன்னாடி ஒரு டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. சம்முக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள், எனக்கு டூப்ளிகேட் அண்ட் சப் டூப்ளிகேட். ஸோ கைஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் த டூப்ளிகேட் ரேஷியோ? கிளியரா? நீங்கள் என்ன பண்ணால் டூப்ளிகேட் ரேஷியோ அண்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். கிளியரா? டூப்ளிகேட் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணால் டூபிள்னா டபுள்னு வச்சுக்கோங்க. கிளியரா? டூப்ளிகேட்னு எனக்கு என்ன மீன் டபுள். அப்படின்னு டபுள்னா பவர் ஆஃப் 2 தானே, அப்போ ஸ்கொயர். அப்போ என்னன்னா டூப்ளிகேட் ரேஷியோனா வந்து எனக்கு ஏவின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். கிளியர்? அது டூப்ளிகேட் ரேஷியோ எப்படி ஃபைன் பண்ணலாம்னா எனக்கு ஏ ஸ்கொயர் ஈஸ்ட்டு பி ஸ்கொயர்னு எழுதணும். கிளியரா? இதான் எனக்கு என்னது டூப்ளிகேட் ரேஷியோ. கிளியரா? ஸோ எனக்கு ஏவின் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, எப்படி எழுதுறோம், எனக்கு ஏ ஸ்கொயர் இஸ்ட்டு பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சப் டூப்ளிகேட். அதே தான் பாருங்கள், எனக்கு சப் டூப்ளிகேட் என்னது ஏ இஸ்ட்டு பின்னு 2 நம்பர் கொடுத்துருக்கான்ப்பா. அது எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். கிளியரா? சப் டூப்ளிகேட் பாருங்கள், எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதான் சப் டூப்ளிகேட். ஓகேங்களா? ஸோ ஃபைன் த டூப்ளிகேட் ஆஃப் த ரேஷியோ எனக்கு 8:1. ஓகேங்களா? சாரி எனக்கு டூப்ளிகேட் ரேஷியோ பாருங்கள், எனக்கு ஏ இஸ்ட்டு பி கொடுத்துருந்தா எனக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். கிளியரா? சப் டூப்ளிகேட் என்னப்பா மீனிங், ஏ இஸ்ட்டு பி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரூட் ஆஃப் ஏ ரூட் பி. இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள், த டூப்ளிகேட் ரேஷியோ ஃபார் 8:1. அதாவது 8:1க்கு நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். கிளியரா? அப்போ எனக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏ இஸ்ட்டு பி பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு 8:11 கொடுத்துருக்கானா. அப்போ டூப்ளிகேட் ரேஷியோ என்னப்பா, டூப்ளிகேட் ரேஷியோ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 64:121. ஸோ ஆப்ஷன் பி 64 எனக்கு என்னது 121. இதான் டூப்ளிகேட். இதே வேல்யூக்கு எனக்கு சப் டூப்ளிகேட் கண்டுபிடிங்க. பாருங்கள், எனக்கு ஏ இஸ்ட்டு பி 8:11. இதுக்கு சப் டூப்ளிகேட் கண்டுபிடிங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 ரூட் 11. கிளியரா? ஓகேப்பா. ஓகே, இந்த சம்முக்கு சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைன் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ 1 minute டைம் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைன் பண்ணுங்கள்.
இப்போ சால்வ் பண்ணிட்டீங்களா? சப்டிவிகேட் ரேஷியோ எனக்கு என்ன போகிறோம், எனக்கு A/B பாருங்கள் 16:25. இப்போது சப்டிவிகேட் ரூட் A ரூட் பியா, இப்போ ரூட் ஆஃப் 16 ரூட் ஆஃப் 25 எடுத்து எனக்கு என்ன போகிறோம் 4:5. கிளியரா? ஸோ வெரி ஈஸி சம். ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகேப்பா. ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் ட்ரிப்ளிகேட். ஓகேங்களா? சேம் டூப்ளிகேட் பார்த்தோமா, அதே மாதிரி இதுங்க ட்ரிப்ளிகேட் பாருங்கள். எனக்கு ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஓகேங்களா? அடுத்து எனக்கு சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகே அப்புறம் எனக்கு டூப்ளிகேட் ரேஷியோ அண்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ, சாரி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அண்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகே டூப்ளிகேட் அப்படின்னா என்னது டபுளிகேட் என்ன டபுள் த வேல்யூ, ட்ரிப்ளிகேட்னா என்னது ட்ரிபிள் த வேல்யூ. அவ்வளோதான். இப்போ வெரி ஈஸிங்க. பாருங்க எனக்கு ஏபின்னு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரேஷியோ இருந்தால் என்னது A³ B³. இப்போ ஏபி 2 வேல்யூ இருக்குது அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் A கியூப் ரூட் ஆஃப் B. கிளியரா? எனக்கு கியூப் ரூட் ஆஃப் A அண்ட் கியூப் ரூட் ஆஃப் B. கிளியர் தான் ட்ரிப்ளிகேட் சப் ட்ரிப்ளிகேட். கிளியரா? ஓகே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ பாருங்கள் இது கண்டுபிடிங்க. எனக்கு A/B எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5:6. கிளியரா? அப்போ எனக்கு க்யூப் பண்ணுங்கள். A³ B³ எனக்கு என்ன வரும் 5³ 6³. ஸோ 5³ எனக்கு என்ன வரும் 5 × 5 25, 25 × 5 125. 6³ 216. கிளியரா? இதே சப் ட்ரிப்ளிகேட் கண்டுபிடிங்க. இதே வேலைக்கு சப் ட்ரிப்ளிகேட் என்ன வரும் கியூப் ரூட் ஆஃப் 5 கியூப் ரூட் ஆஃப் 6. கிளியரா? ஓகே ஓகே சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் எனக்கு என்ன வரும் 250 × 54. ஓகே இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் சப் ட்ரிப்ளிகேட்? இப்போ என்னது கியூப் ரூட் ஆஃப் 250 is கியூப் ரூட் ஆஃப் 54. ஆனால் அந்த வேல்யூ அங்கே இருக்கா இல்லை, கரெக்டாக அந்த வேல்யூ அங்கே இருக்கா இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். 250 எப்படி எழுதலாம், எனக்கு 25 × 10 எழுதலாம், அப்படின்னா 125 × 2 எழுதலாமா. 250 எப்படியோ ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எனக்கு கியூப் ரூட் ஆஃப் 125 × 2. ஓகேவா? எழுதலாமா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எனக்கு இது எப்படி எழுதலாம் கியூப் ரூட் ஆஃப் 27 × 2 எழுதலாமாப்பா. ஸோ இந்த வேல்யூஸ் பாருங்கள் எனக்கு 25 54 எழுதலாம். பாருங்கள் 25 × 54 250 is to root of 54. கிளியரா? இது எப்படி எழுதலாம் 2 எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் 125 × 2 எழுதலாம். இது ரூட் ஆஃப் 27 எழுதலாம். கிளியரா? இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எனக்கு கியூப் ரூட் ஆஃப் 125 × கியூப் ரூட் ஆஃப் 2 எழுதலாம். இதை பாருங்கள் எனக்கு கியூப் ரூட் 27 × 2 எழுதலாம். கிளியரா? இங்கே கியூப் ரூட் 2 கியூப் ரூட் கேன்சல் பண்ணிடலாமா. ஓகே இப்போ கியூப் ரூட் ஆஃப் 125 இதோட கியூபா 5³ ஓகே 27 இதோட கியூப்பா 3³ இப்போ ஆன்சர் என்னப்பா 5:3. இது கிளியரா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரேஷியோவோட பேசிக் மாடல்ப்பா. கிளியரா? ஸோ இது எல்லாமே எனக்கு என்னப்பா ரேஷியோட பேசிக் மாடல்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாமா. கிளியரா? ஸோ ப்ரொபோர்ஷன். ஸோ வாட் இஸ் மை ப்ரொபோர்ஷன், அதாவது எனக்கு ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவான்டிட்டி. இப்போ ABCD ஒரு குவான்டிட்டி இருக்குது. கிளியரா? அந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதலாம்னா இப்போ A/B = C/Dன்னு எழுதலாம். கிளியரா? அதான் ப்ரொபோர்ஷன். அதாவது ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்னொரு வேல்யூ அதை பொறுத்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுதுங்க தான் ப்ரொபோர்ஷன். கிளியரா? ப்ரொபோர்ஷனல் 2 படிச்சிருக்கோம்ல, அது வாட் இஸ் எனக்கு இன்வெர்ஸ்லி 2 ப்ரொபோர்ஷனல் 2. கிளியரா? அதாவது இன்னொரு வேல்யூ பற்றி இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறது எனக்கு ப்ரொபோர்ஷனல். கிளியரா? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் எனக்கு ப்ரொபோர்ஷனல். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இன்வென்டோ மெத்தட், ஆல்டர்னேட்டோ, காம்போனென்ட்டோ. கிளியரா? இதெல்லாம் ப்ரொபோர்ஷனல் ஒரு டாபிக். ஸோ ப்ரொபோர்ஷன் எனக்கு என்னப்பா ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக பாருங்கள் எனக்கு ப்ரொபோர்ஷனெலாம் எனக்கு
ஏபிசிடின்னு 4 நம்பர் இருக்குது. கிளியராக இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ப்ரொபோஷனல் எனக்கு A/B ஈக்குவல் டு C/Dன்னு எழுதலாம். கிளியரா அப்படி இல்லைன்னா இது பாருங்க எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் A/C இந்த C A/C ஈக்குவல் டு எனக்கு B/Dன்னு எழுதலாம். கிளியரா A/B ஈக்குவல் டு எனக்கு என்னது எனக்கு C/Dன்னு எழுதலாம். கிளியரா இது என்ன கேன்சல் பண்ணுங்க எனக்கு எப்படி வரும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு AD ஈக்குவல் டு BC. கிளியர் தான் ப்ரொபோஷன். அதாவது ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது, 4 குவான்டிட்டி இருக்குது. கிளியராக எனக்கு ABCடின்ற ஒரு 4 வேல்யூஸ் இருக்குது. இந்த 4 வேல்யூஸ் தான் எனக்கு எப்படி ஃபிட் பண்ணலாம் எனக்கு AB/BC/Cன்னு ஃபிட் பண்ணலாம். கிளியராக அப்போ எனக்கு என்ன வந்துட்டு கேன்சல் பண்ண எனக்கு A/C B/Dன்னு எழுதலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எனக்கு AD ஈக்குவல் டு BC எழுதலாம். இது எனக்கு என்னப்போ ப்ரொபோஷன். கிளியராக ஸோ ப்ரொபோஷன் புரிஞ்சுதா? ப்ரொபோஷன்ஸில் நிறைய ரூல்ஸ் இருக்குப்பா. கிளியர் அது என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கலாமா? ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு இன்வெர்டென்டோ ரூல்ஸ். கிளியராக இன்வெர்டென்டோ ரூல். கிளியராக ஃபஸ்ட் ரூல் பாருங்கள் இன்வெர்டென்டோ ரூல். அதாவது ABBC பாருங்கள் எனக்கு A/Bன்னு இருக்குது ஈக்குவல் டு C/Dன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம் இன்வெர்டென்டோ இன்வெர்ட் பண்ணுங்கள். கிளியராக இப்போ இன்வெர்டென்டோ எழுத B/Aன்னு எழுதலாம் ஈக்குவல் டு D/Cன்னு எழுதலாம். கிளியரா ஓகே இதுதான் எனக்கு கிடையாது இன்வெர்டென்டோ ரூல். கிளியரா ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனாக பாருங்கள் எனக்கு ABC 4 நம்பர் இருக்குது. கிளியரா அது A/B எழுதலாம் C/D எழுதலாம். அப்போ A/C B/D கிளியர் அப்போ AD ஈக்குவல் டு BC எழுதலாம். இது வந்து எனக்கு பேசிக்காக ப்ரொபோஷன். கிளியரா எனக்கு இன்வெர்டென்டோ எனக்கு என்னப்பா A/B ஈக்குவல் டு C/Dன்னு இருக்குது தான் ப்ரொபோஷனா. அந்த ப்ரொபோஷனை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் B/Cயை D/Cன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் எனக்கு என்னது இன்வெர்டென்டோ ரூல். கிளியரா புரிஞ்சப்போ இன்வெர்டென்டோ ரூல். நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு ஆல்டர்னெண்டோ பாருங்கள் எனக்கு A/B ஈக்குவல் டு C/Dன்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா எனக்கு A/B C/Dன்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா இது எப்படி ஆல்டர் பண்ணலாம் எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம்ஸ் இந்த ஃபஸ்ட் டைம் ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்போ A/C எனக்கு B/Dன்னு எழுதிக்கலாம். கிளியரா இது எனக்கு என்னது ஆல்டர்னேட்டிவ் ரூல். கிளியரா எனக்கு A/B ஈக்குவல் டு C/Dன்னு இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம் A/C எழுதிக்கலாம் B/D எழுதிக்கலாம். கிளியரா அடுத்து காம்பனென்டோ ரூல். கிளியரா காம்பனென்டோ பார்க்கலாமா எப்படின்ட்டு. ஓகேங்களா ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ரொபோஷன் மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே காம்பனென்டோ ஓகேங்களா பாருங்கள் எனக்கு A/B ஈக்குவல் டு C/D. கிளியரா இது எப்படி எழுதலாம்னா எனக்கு A+B தென் A+B (B) ஈக்குவல் டு C+D(D). கிளியரா இது எனக்கு என்னப்பா காம்பனென்டோ ரூல். கிளியரா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எனக்கு பாருங்கள் 2:3 AB அடி 2:3 2 to 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம் எனக்கு காம்பனென்டோவில் எனக்கு 5:3 9:5ன்னு எழுதலாம். ஏன்னா காம்பனென்டோ ரூல். கிளியரா காம்பனென்டோ ரூல் புரிஞ்சு எனக்கு என்னது A+B எனக்கு என்னப்பா 5:3 அப்போ C+D எனக்கு என்ன போகிறோம் 9 அப்போ 9:5 கிளியர் தான் எனக்கு என்னது காம்பனென்டோ ரூல். கிளியரா ஓகே சாரி இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஸோ காம்பனென்ட் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து டிவைடென்டோ பாருங்கள் டிவைடென்ட் ரூல் தனி ரூலு. அடுத்து காம்பனென்ட் டிவைடென்டோ CND ரூலும்பாங்க. ஸோ இந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா.
ஸோ காம்பனண்ட் அண்ட் டிவைடண்ட் ரூல் என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டிவைடண்ட் ரூல் பாருங்கள் ஃபஸ்ட் எனக்கு ஏபிடி காம்பனண்ட்னா ப்ளஸ்ஸுப்பா டிவைடண்ட்னா மைனஸ். ஓகே அதுதான் காம்பனண்ட் ப்ளஸ் டிவைட் பண்ணி பாருங்கள் எனக்கு காம்பனண்ட் டிவைடண்ட் ரூல் பாருங்கள் எனக்கு A/B ஈக்குவல் டு சிடின்னு இருக்கா? அது எப்படி எழுதிக்கலாம் எனக்கு டிவைடண்ட் மைனஸ் சொல்லியிருக்கேன்னா A மைனஸ் B இங்கே ஈஸ்ட் பிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் பி ஈக்குவல் டு எனக்கு என்னென்னா இங்கே C மைனஸ் D ஈஸ்ட் D இது எனக்கு என்னது டிவைடண்ட் ரூல். கிளியராக? சிஎன்டி ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎன்டி பாருங்கள் எனக்கு A/B ஈக்குவல் டு C/D இருக்குண்ணா அது எப்படி எழுதிக்கலாம் காம்பவுண்ட்னா ப்ளஸ் சொல்லியிருக்கேன். கிளியரா? ஓகே டிவைடண்ட்னா மைனஸ் ரெண்டு கம்பைன் பண்ணுறது தானே அதே தான். கிளியரா? ஃபஸ்ட்டு இன்வெர்டெண்ட்டும் என்னென்னு பாருங்கள் எனக்கு ஏபிஏபிசியை மாற்றலாம் டிசியை மாற்றலாம். இது இன்வெர்டெண்ட்டும். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் எனக்கு என்ன பண்ணலாம் எனக்கு ஏபிசிடி எப்படி A/B ஈக்குவல் டு C/D இருக்குது அது எப்படி மாற்றலாம் ஆல்டர்னேட்டிவ்ல எனக்கு A/C B/D எழுதலாம் ஈக்குவல் டு B/Dன்னு எழுதலாம். கிளியரா? ஸோ காம்பனண்ட் எப்படி எழுதலாம் A/B ஈக்குவல் டு C/D எப்படி எழுதலாம் எனக்கு A+B டாட் A C+D டாட் ஈஸ்ட் D இதுதான் காம்பனண்ட் ரூல். கிளியரா? டிவைடண்ட் எனக்கு காம்பனண்ட்னா ப்ளஸ்ப்பா டிவைடண்டோட மைனஸ் இதை மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காம்பனண்ட்னா ப்ளஸ் ஆட் பண்ணோம் டிவைடண்டோட மைனஸ். கிளியரா? ஸோ சிஎன்டி ரூல் பாங்க. கிளியரா? காம்பனண்ட் அண்ட் டிவைடண்ட் ரூல். கிளியரா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நீங்கள் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப என்னது காம்பனண்ட் அண்ட் டிவைடண்ட் ரூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ சிஎன்டி ரூல் அப்படிம்பாங்க. கிளியரா? எனக்கு என்ன பண்ணணும் அப்போ ப்ளஸ் வரும் மைனஸ் வருமா அப்போ A/B ஈக்குவல் டு C/D இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதலாம் எனக்கு A+B ஈஸ்டு A மைனஸ் B ஈக்குவல் டு C+D ஈஸ்ட் எனக்கு C மைனஸ் D. கிளியரா? ஸோ காம்பனண்ட் டிவைடண்ட் ரூல் புரிஞ்சுதா? ஓகேவா? சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃபஸ்ட் சம் பாருங்கள் எனக்கு இப்போ P வேல்யூ எனக்கு என்னது 4A/A+B தென் த வேல்யூ ஆஃப் P + 2A P - 2A + B + இது எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்கிறேங்க. இது பாருங்கள் எனக்கு P + 2A டிவைடட் பை P - 2A ப்ளஸ் P + 2B மைனஸ் P - 2B. ஓகேங்களா? Pயோட வேல்யூ பாருங்கள். Pயோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 4AB டிவைடட் பை எனக்கு A+B. ஓகேப்பா இந்த எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். Pயோட வேல்யூ பாருங்கள் எனக்கு 4AB டிவைட் பை A+B எனக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க B + 2A டிவைட் பை B - 2A ப்ளஸ் கொஷின் கரெக்டாக ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட்பா. ஓகே எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு CD ரூல் யூஸ் பண்ணுங்கள். CND ரூல் யூஸிங் CND ரூல். CND ரூல் என்னப்பா ரூல் எனக்கு இது எனக்கு என்னப்பா CND ரூலா? ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கண்டுபிடிக்கும் எனக்கு B டிவைட் பை 2A கண்டுபிடிக்கலாம். கிளியரா? B டிவைட் பை 2A கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஓகே ஃபஸ்ட்டு Pயோட வேல்யூ இருக்கா நான் B டிவைட் பை 2A கண்டுபிடிக்கிறேன். கிளியரா? இப்போ 4AB டிவைட் பை எனக்கு A+B டிவைட் பை 2A 2A இங்கே 4A கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வருப்பா எனக்கு 2B மட்டும் இருக்கும். 2B டிவைட் பை A+B. கிளியரா? இப்போ B பை 2 எனக்கு என்ன வரும் 2B டிவைட் பை எனக்கு A+B. கிளியரா? ஸோ இதுலேருந்து எனக்கு என்னது P + 2A P - 2 எழுதலாமா கண்டுபிடிக்கலாமா? எழுந்து பாருங்கள். இதுலேருந்து இந்த டைம் கண்டுபிடிங்க. B + 2A எனக்கு B - 2A கண்டுபிடிங்க. கிளியரா?
இதை எரேஸ் பண்ணிடுறேன். b plus 2a b minus 2 எனக்கு என்ன போகிறேன் எனக்கு b by 2a என்னது 2b by 2a plus b கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னது 2b plus a plus b. a plus b minus எனக்கு என்ன வரும் 2b minus a minus b. CND ரூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. CND ரூல்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 2b plus a plus b எனக்கு இங்கே 2b minus a minus b a plus b கிளியரா. இதை சால்வ் பண்ணி என்ன வரும் எனக்கு 3b plus a இங்கே மைனஸ் ஏ வருமா மைனஸ் ஏ மைனஸ் பி வருமா. அப்போ என்ன வரும் பாருங்கள் b இருக்குது மைனஸ் வரும் b 2b minus a plus b இருக்கும். சார் மைனஸ் பி இருக்குது மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது b minus a கிளியர். இப்போ இதோட என்ன பண்ண வரும் b minus a ஓகேங்களா. அதே மாதிரி எனக்கு என்னது b plus 2b minus 2a எனக்கு வேலை எனக்கு என்ன போகிறோம் இதே மாதிரி சால்வ் பண்ண எனக்கு இது மேலே எழுதுகிறேன் b plus 2b divided by எனக்கு b minus 2b சால்வ் பண்ணலாம் கிளியரா. b plus 2b into b minus 2b இதே மாதிரி b by 2b கண்டுபிடிங்க b by 2b கிளியரா. அப்போ 4ab by a plus b divided by இங்கே 2b போட்டுக்கலாம். இந்த b இங்கே கேன்சல் ஆகிங்க 2 இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன போகும் எனக்கு 2a divided by a plus b வருமா p plus 2b பாருங்கள் p plus 2 b divided by 2a வேல்யூ வந்து எனக்கு 2b plus a plus b p by 2b எனக்கு a plus 2a plus a plus b கிளியரா. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி என்ன வரும் எனக்கு p plus 2b divided by 2a எனக்கு என்ன வரும் இல்லைங்களா. அப்போ 2a plus a plus b divided by 2b minus 2a minus a plus b கிளியர். சால்வ் பண்ண எனக்கு 3a plus b அப்போ a minus b கிளியர். 3a plus b எனக்கு இங்கே a minus b ஓகே. இப்போ 1 into எனக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 and 2 எனக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ போத் 1 and 2 ஆட் பண்ணக்கு என்ன வரும் பாருங்கள் இந்த வேல்யூ கூட எனக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வேல்யூ 3b plus a divided by b minus a கிளியரா. ஓகே எனக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு என்னது 4b மைனஸ் வேல்யூ வரும். எனக்கு என்ன வரும் எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2b minus 2a by எனக்கு b minus a வரும். இந்த 2 காமன் எடுத்துகிட்டு எனக்கு b minus a by b minus a இதை கேன்சல் பண்ண ஆன்சர் 2 கிளியரா. ஓகேவா. இது ஜஸ்ட் வந்து ஒரு ரூல் செக் பண்ணதான்ப்பா. உங்கள் ரியல் டைம் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ரூல்ஸ்க்காக தான் ஓகேங்களா. அந்த ரூல் செக் பண்ணது இது கிளியரா. ரொம்ப டஃப்பான சம் கிளியரா. பட் நான் இது வந்து கண்டிஷன் சம்ஸ் அதுக்காக தான் எடுத்தேன். பட் இந்த சம்ஸ் வந்து கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து வேல்யூஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரேஷியோஸில் ஓகேங்களா. ஓகே ஸோ இந்த சம் பாருங்கள். the ratio of the sum of two numbers and their difference ஓகேங்களா. இப்போ 2 நம்பர் இருக்குப்பா. இப்போ ஏபி 2 நம்பர் இருக்குது கிளியரா. சம் ஆஃப் த நம்பர் அப்போ a plus b யோட ரேஷியோ ஈஸ்ட் எனக்கு பாருங்கள் ரேஷியோ வந்து சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அண்ட் their difference வந்து a minus b கரெக்டாக. எனக்கு a plus b வந்து 5 எனக்கு a minus b எனக்கு என்னது 1. இந்த ரேஷியோ ஆஃப் கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் கிளியர். அப்போ ரேஷியோ அதான் a is to b கேட்குறாங்க கிளியரா. a is to b
மேபி ஏ கிரேட்டர் இருந்தால் ஏ இஸ்டு பி, பி கிரேட்டர் தான் பி இஸ்டு ஏ. கிளியராக அது கண்டுபிடிக்கணும். இது எப்படிப்பா சால்வ் பண்ணலாம்? கிளியரா எப்படி சால்வ் பண்ணலாம்? வெரி சிம்பிள். பாருங்கள், எனக்கு இது ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணால் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி எனக்கு 5, ஏ மைனஸ் பி எனக்கு 1, 2a ஈக்குவல் டு எனக்கு 6. அப்போ a ஈக்குவல் டு 3, a 3னா b எனக்கு என்ன வரும்? 2 வரும். அப்போ ஹையஸ்ட் ரேஷியோ என்னது? 2, 3:2. அவ்வளோதான், வெரி ஈஸி. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகேப்பா, தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இம்பார்ட்டன்ட். கிளியரா? கொஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபோஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா வந்து தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல், கிளியராக அது எல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகேவா? எனக்கு தேர்ட் ப்ரொபோஷனல் எனக்கு 3 நம்பர்ஸ் இருக்கணும். கிளியராக? எனக்கு ஏ இஸ்டு பி சின்னு 3 நம்பர்ஸ் இருக்குது. கிளியரா? இது எப்படி எழுதலாம்ப்பா? எனக்கு ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு பி இஸ்டு சின்னு எழுதலாம். தான் தேர்ட் ப்ரொபோஷனல். கிளியரா? ஸோ தேர்ட் ப்ரொபோஷன் எனக்கு என்னப்பா? ஏ இஸ்டு பி வந்து எனக்கு ஏபிசின்னு 3 நம்பர் இருக்குது. கிளியரா? சி தான் எனக்கு என்ன தேர்ட் ப்ரொபோஷனல். கிளியரா? எனக்கு சி தான் தேர்ட் ப்ரொபோஷனல். இப்போ சியோட வேல்யூ பாருங்கள். எனக்கு சி தான் பாருங்கள், எனக்கு சி தான் தேர்ட் ப்ரொபோஷனல். சி கண்டுபிடிங்க. அப்போ சி எனக்கு என்ன வரும்? கிளியரா? ஸோ ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு பி இஸ்டு சின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு சியோட வேலை எனக்கு என்ன போடுறேன்? இங்கே ஏ பை பி ஆக்சுவலாக எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்? ஏ பை பி ஈக்குவல் டு எனக்கு பி பை சி. சியோட வேலை என்ன போகிறோம்? சி கிராஸ் மல்டிப்ளை ஆயிருமா? இப்போ சி ஈக்குவல் டு எனக்கு பி இன்டு பி, பி ஸ்கொயர் பை ஏ. இதுதான் தேர்ட் ப்ரொபோஷனல். உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பாருங்கள், எனக்கு 3, 5 இதை 3, 5ஓட தேர்ட் ப்ரொபோஷனல் கேட்பாங்க. தேர்ட் ப்ரொபோஷனல் இஸ் வாட்? இப்போது 3, 5ஓட எனக்கு தேர்ட் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கணும். கிளியரா? 3 and 5ஓட தேர்ட் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு ஏ பை பி எனக்கு என்னது? ஏவோட வேல்யூ வந்து எனக்கு 3, பியோட வேல்யூ 5 இருக்கா? அப்போ ஏ பை, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்? ஏ பை பி போடுங்க. எனக்கு ஏ பை பை பி ஈக்குவல் டு எனக்கு பி பை சி. ஸோ 3/5 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 5/c. கரெக்டா? அப்போ சியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சி இஸ் ஈக்குவல் டு 5 into 5, 25/3. சியோட வேல்யூ பாருங்கள், 25/3. இதே எனக்கு தேர்ட் ப்ரொபோஷனல். புரிஞ்சுதாப்பா? கிளியரா? ஓகேப்பா. ஸோ 1 minute. ஓகே, இதான் எனக்கு சியோட எனக்கு தேர்ட் ப்ரொபோஷனல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரொபோஷன் இன்னும் சம் சார் சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே, தேர்ட் சம் சொல். தேர்ட் ப்ரொபோஷனல் பாருங்கள், எனக்கு 6, 7. 6, 7ஓட தேர்ட் ப்ரொபோஷன் ஃபைன் பண்ணுங்கப்பா. கிளியரா? 6ஓட தேர்ட் ப்ரொபோஷன் சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் ஸோ தேர்ட் ப்ரொபோஷன் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸோ எனக்கு என்னப்பா a/b ஈக்குவல் டு எனக்கு ஸோ b/c. ஸோ 6/7 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 7/c. கிளியரா? ஸோ c இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 49/6. கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரொபோஷனல். கிளியரா? ஸோ வாட் இஸ் த ஃபோர்த் ப்ரொபோஷனல்? எனக்கு ஸோ a b cன்னு 3 நம்பர்ஸ் இருக்கும். கிளியரா? எனக்கு d தான் எனக்கு என்னப்பா ஃபோர்த் ப்ரொபோஷனல். அப்போ நான் d வந்து ஃபைன் பண்ணணும். கிளியரா? d is a fourth proportional. கிளியரா? அப்படி எப்படி பண்ண எனக்கு a is to b இருக்கும் ஈக்குவல் டு எனக்கு c is to d இருக்கும். கிளியரா? அப்படின்னா எப்படி எழுதலாம்? எனக்கு a/b is equal to c/d. கிளியரா? நான் d தான் ஃபைன் பண்ணுமா? d தான் எனக்கு என்னது ஃபோர்த் ப்ரொபோஷனலா? கிளியரா? அப்போ d is equal to என்ன வரும்? ஸோ ad is equal to எனக்கு cbன்னு இருக்குமா? அப்போ d equal to எனக்கு cb/a. கிளியரா? இதுமே எனக்கு என்னது ஃபோர்த் ப்ரொபோஷனல். கிளியரா? ஸோ ஃபோர்த் ப்ரொபோஷன் புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 453 நம்பர் இருக்குது. கிளியரா? 453. கிளியரா? 453 நம்பர் இருக்குது. கிளியரா? 453 இதோட ஃபோர்த் ப்ரொபோஷன் ஃபைன் பண்ணணும். அப்போ d ஃபைன் பண்ணணும். கிளியரா? எப்படி எழுதலாம்? எனக்கு பாருங்கள் a is to b is to c is to d. பாருங்கள் 4 is to 5 equal to 3 is to d. கரெக்டா? எப்படி வரலாம்? 4/5 is equal to 3/d. கிளியரா? அப்போ d கூட என்ன போகிறோம்? d equal to கிராஸ் பண்ணி 3 into 5 15. 15/4. கிளியரா? இதான் எனக்கு என்னப்பா ஃபோர்த் ப்ரொபோஷனல். கிளியரா? ஸோ 15/4 தான் எனக்கு என்னது ஃபோர்த் ப்ரொபோஷனல். கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மீன் ப்ரொபோஷன். கிளியரா? ஸோ மீன் ப்ரொபோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்கள் சம்ஸ் கேட்பாங்க. கிளியரா? ப்ரொபோஷன்ஸ் ஆஃப் டாபிக் கேட்டால் கண்டிப்பாக மீன் ப்ரொபோஷனில் தான் சம்ஸ் வரும். கிளியரா? ஸோ வாட் இஸ் த மீன் ப்ரொபோஷனல்? கிளியரா? மீன் ப்ரொபோஷன் என்ன? ரூட் ஆஃப் ஏபி. ஸோ கைஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் ப்ரொபோஷன் அப்படின்னு எனக்கு என்னது? ரூட் ஆஃப் ஏபி. அதாவது எனக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 7 600 நம்பர்ஸ் இருக்குது. கிளியரா? இதோட மீன் ப்ரொபோஷன் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? ஸோ ரூட் ஆஃப் 7 into 6 is equal to root 42. கிளியரப்பா? எனக்கு ரூட் 42 தான் எனக்கு என்னது மீன் ப்ரொபோஷனல். கிளியரா? ஸோ ரூட் ஆஃப் ஏபி இருக்கா? அதான் எனக்கு மீன் ப்ரொபோஷனல். அப்போ 7:7 6 என்ன வரும்? எனக்கு ரூட் எடுத்து எனக்கு என்ன போகிறோம்? அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபோர்த் தேர்ட் அண்ட் மீன் ப்ரொபோஷனல். அது எப்படி டெரைவ் பண்ணலான்னா எனக்கு a is to x equal to x is to b. கிளியரா? அப்போ a/x is equal to எனக்கு x/b. கிளியரா? ஸோ x into x எனக்கு x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் is equal to எனக்கு ab. ஸோ x is equal to root of ab. கிளியரா? ஓகேப்பா. ஸோ சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் சம். Two numbers in the ratio 3:5, 9 is subtracted from the both them. ஓகேங்களா? The ratio becomes 12:3 the number. ஓகே. இது நம்ம ரியல் டைம் எக்ஸாம்ஸ் கொஸ்டின். கிளியரா? ரியல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அனலைஸ் பண்ணலாம். எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்குப்பா. அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த ரேஷியோ 3:5 நாட் அ நம்பர், த ரேஷியோ. கிளியரா? நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. கிளியரா? ஸோ a/b எனக்கு என்னது 3:5. கிளியரா? அப்படி 3 part 5 part. கிளியரா? அப்போ a/b வேல்யூ 3:5 எனக்கு என்னப்பா இருக்கலாம்? 3:5ங்கிறது வேல்யூ கிடையாது. எனக்கு 6-10 இருக்கலாம், எனக்கு 30-50 இருக்கலாம், 300-500 இருக்கலாம், 3000-5000 இருக்கலாம். கிளியராக? எனக்கு மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேல்யூ தான் எனக்கு என்னது 3:5. கிளியரா? எனக்கு ரேஷியோ மல்டிபிள் ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் எனக்கு என்னது ரேஷியோ. கிளியரா? அப்போ 3 பார்ட்டாக இருக்கும். இந்த பியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ நாள் வரலாம்? பியோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எனி நம்பர்ஸ் இருக்கலாம். கிளியரா? அப்போ 3:5. கிளியரா? இஃப் 9 சப்ட்ராக்டட் ஃப்ரம் த போத் தம். கிளியரா? அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு 3 பார்ட்லேருந்து நான் 9 மைனஸ் பண்ணுறேன். 5 பார்ட்லேருந்து என்ன பண்ணுறேன்? 9 மைனஸ் பண்ணுறேன். கிளியரா? சப்ட்ராக்டட் ஃப்ரம் த போத். கிளியரா? 3 part minus 9 எனக்கு 5 part minus 9. இப்போ எனக்கு என்ன வரும்? இந்த ரேஷியோ becomes 12:220. ஸோ ரேஷியோ எனக்கு என்ன போகிறோம்? 12:23. கிளியரா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்ப்பா? பேசிக்காக பாருங்கள். இது ஒரு பாக்ஸா? கரெக்டாக 4 கார்னர்ஸ் வந்துருச்சா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள்.
நான் ட்ரெடிஷ்னல் சொல்கிறேன், அடுத்து நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஷார்ட்கட் பண்ணுங்க. எனக்கு 23 இன்ட்டு 3 part minus 9 ஸோ ஈக்குவல் டு எனக்கு 12 இன்ட்டு 5 part minus 9. கிளியரா? ஸோ 23 இன்ட்டு 3 part minus 9 எனக்கு 12 இன்ட்டு 5 part minus 9. கிளியரா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கப்போ எனக்கு உள்ள 23 இன்ட்டு 3 69 part மைனஸ் 23 இன்ட்டு 9. ஓகேங்களா? ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 23 இன்ட்டு 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பென் பேப்பர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. கிளியரா? ஸோ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்? 23 இன்ட்டு 10 இஸ் வாட்? 230. 23 இன்ட்டு 10 230. அது எனக்கு என்ன பண்ணும்? 23 மைனஸ் பண்ணுமா? 23ல் 230ல் எனக்கு 23 மைனஸ் பண்ணணும். 230ல் 20 மைனஸ் பண்ணுங்கள், எனக்கு 210. அகைன் ஒரு 3 மைனஸ் பண்ணுங்கள், எனக்கு 207. கிளியரா? அப்போ 207. 12 இன்ட்டு 5 60 part minus 12 into 9. Clear? 12 into 9 is what? 12 into 10 120. 120 minus 12 108. Clear? Okay. In the 60 plus 60 minus ஆயிருமா? அப்போ 69 minus 60 part. So 9 part is equal to plus minus 290 அந்த போனால் plus 20 என்ன? அப்போ plus 207 sorry 207 minus 108. Sorry எனக்கு 9 part எனக்கு என்ன வரும்? 99. So 1 part is equal to எனக்கு 11. Clear? 1 part is equal to எனக்கு 11. Then the number என்ன கேட்குறாங்க? அப்போ 1 part 11. அப்போ 3 into 11 என்ன போகிறோம்? 33 is to 5 பண்ண என்னது 55. அப்போ 33 55 எனக்கு அந்த நம்பர்ஸ். கிளியரா? ஓகேவா? சம் புரிஞ்சுதாப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு 3 is to 5. கிளியரா? இப்போ 9 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ 9 separated both them. Then the ratio becomes 12 is to 23. Then number. Clear? First பாருங்க 3 part is to 5 part. ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன 23 இருக்கா? அது வந்து என்னது? சாரி 3 part minus 9 equal to 5 part 9. இது 12 is 23 ஆகுது. கிளியரா? இப்போ எனக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 23 into 3 part minus 9. ஸோ 12 part into 5 part minus 9. ஸோ சால்வ் பண்ணுங்க. எனக்கு 69 part minus 207. 23 into 9 எப்படி மல்டிபிள் பண்ணும்? உள்ள ஃபாலோ பண்ணக்கூடாது. 230 minus 23. கிளியரா? அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்? 230 minus 20 மைனஸ் பண்ணுங்கள், அடுத்து 3 மைனஸ் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ 12 into 9 108. ஸோ சால்வ் பண்ணிக்க ஒரு 9 part is equal to 207 108. ஸோ 1 part is equal to 11. ஸோ ஆன்சர் 3355. கிளியரா? Okay, so what should be added to or subtracted from the each term of the ratio? 24 is to 17 is 24, so that it becomes equal to 1 is to 2. Clear? எனக்கு இது வந்து கண்டிஷன்ஸ் கேஸ்ப்பா. ஓகே, சம் பாருங்க. எனக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. எனக்கு 17 வித் 2 நம்பர்ஸ் என்ன ரேஷியோ? எனக்கு A is to B எனக்கு 17 part 24 part. இல்லை, எனக்கு A is to B என்னது 17 part 24 part. கிளியரா? இப்போ இது எனக்கு என்னன்னா 17 part கூட ஒரு நம்பர் நான் ப்ளஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன். கீழே ஒரு ஆப்ஷன் செக் பண்ணுங்கள் எனக்கு. கிளியரா? சாரி, எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 1 is to 2 வரணும். கிளியரா? பாருங்கள், எனக்கு 17 part கூட எனக்கு ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறேன். 24 part கூட ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும்? 1 is to 2ன்னு வரணும். கரெக்டாக? கிளியரா? அது எப்படி ஃபைன் பண்ணலாம்? இது ப்ளஸ் எக்ஸ். ஓகே, ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணி பாருங்க. 34 ப்ளஸ் 2x. ஓகேங்களா? இந்த 34 2x அப்படி பி விட்டுருங்க. 34 ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ 2x நம்ம எக்ஸ் ஆயிரும். அப்போ 34 அந்த பக்கம் என்னது மைனஸ் 10 ஆயிருமா? அப்போ என்னது சப்ராக்டட் ஃப்ரம். கிளியரா? 10. அவ்வளோதான் ஆன்சர். கிளியரா?
நீங்கள் இந்த பி எடுத்துக்காதீங்க, இந்த டேரெக்டாக ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். எனக்கு பியோட வேல்யூ தானே கேட்குறான். சரி, 7 தானே கேட்குறான். ஓகே, அப்படி டேரக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1724 இருக்குது கிளியரா. அது கூட 2 நம்பர் எடுத்துக்கிறேன்ப்பா. நான் ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது, எனக்கு 24 ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். கிளியர். ஆட் பண்ணுறப்ப எனக்கு 1:2 வரணும். கிளியரா. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எனக்கு 34 + 2x, இங்கே என்னது 24 + 2x. சால்வ் பண்ணி எனக்கு எக்ஸ் ஈக்குவல் என்ன இப்போ மைனஸ். அப்போ எனக்கு 10 வந்து மைனஸ் பண்ணும். அப்போ எனக்கு ஈக்குவல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணலாமா? இப்போ 17 இருக்குது, 24 இருக்குது. -10 போடுங்க, இங்கேயும் -10 போடுங்க. 7 வரும், 14 வருமா? 7:14. இதை கேன்சல் பண்ணி எனக்கு 1:2. கிளியரா? ஸோ ஆன்சர் வந்துருச்சா? கிளியராப்பா? ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் 117 அமாங் ஏபிசி, பாருங்கள் எனக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது கரெக்டாக. ஓகே, பை மிஸ்டேக் இட் வாஸ் டிவைட் இன் த ரேஷியோ 2:3:4. ஓகேங்களா? ஹூ கேன் டிரான்சாக்ஷன் பை ஹவு மச்? ஓகேங்களா? ஓகே, எல்லாம் ருப்பீஸ்ப்பா. ஓகேங்களா? பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங், ஸோ 117 among ABC இந்த ரேஷியோ என்னது, பை மிஸ்டேக் இட் டிவைட் இந்த ரேஷியோ 2:3:4. ஓகே, எனக்கு எந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, சாரி எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. எனக்கு ரேஷியோ மாற்றுங்க. எனக்கு 1/2 இருக்கா? ஸோ 1/2 is to 1/3 is to 1/4 இருக்கா? இது எனக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து எனக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க. 1/2, 1/3, 1/4 ரேஷியோ மாற்றுங்க. எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுத்து எனக்கு வரும் 12 வருமா? கிளியராக பாருங்கள், எனக்கு 2, 3, 4 இருக்கா? இந்த எல்சிஎம் எடுங்க. எனக்கு ஐஎஸ் நம்பர் 4 இருக்கா? அதோட மல்டிபிள் பாருங்கள். எனக்கு 4ல் 2 டிவைட் 3 ஆகாதா? அப்போ என்னது 4, 3, 12. இதில் எல்சிஎம் 12. இப்போ 12 எடுங்க. 12 இங்கே 12 வரும்னு எனக்கு கீழே. இங்கே 12 வரும். எனக்கு என்ன பண்ணணும்? மேலே 6/6 மல்டிபிள் பண்ணுமா? அப்போ இதோட வேல்யூ 6 is to, இங்கே எனக்கு 12 வரும். எனக்கு என்ன பண்ணணும்? போத் டிவைட் பை 4 and 4. கிளியரா? அப்போ என்னது 12 வரும். அப்போ 4 is to இங்கே எனக்கு 3. கிளியரா? அப்போ 6 is to 4 is to 3. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிஸ்டேக் இஸ் வாட் டிவைட் பை எனக்கு 2 is to 3 is to 4. ஸோ ஹூ கேன் த மோட்? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பாரு 2 is to 3 is to 4 இருக்கா? 2 part 2 part 3 part 4 part. கிளியரா? ஓகே, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். டோட்டல் எத்தனை பார்ட் பண்ணுங்கள்? எனக்கு இருக்குது 9 பார்ட் இருக்கா? ஸோ 9 part = 117. இப்போ 1 part எனக்கு என்ன வரும்? 1 part is equal to எனக்கு என்னது 13 வரும். அப்போ இந்த மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த நம்பர் என்ன பாருங்கள், எனக்கு 26 is to 39 is to 52. ஆக்சுவலி இதான் நம்பர். கிளியராக? அந்த 3 நம்பர்ஸ் இருக்கா? ஃபஸ்ட் நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். கிளியர்? நான் ஏபிசின்னு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன வரும்? 26 is to 39 is to 52. கிளியரா? இதான் எனக்கு என்னது மிஸ்டேக் கண்ட்ரி. இப்போது அந்த ரேஷியோ சேஞ்ச் பண்ணுங்கள். எனக்கு இப்போ 6 is to 4 இதை மாற்றுங்க. இது பாருங்கள், இப்போ பாருங்கள், எனக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். எனக்கு 6 part + 4 part + 3 part. டோட்டல் எத்தனை பாரு? எனக்கு 13 part இருக்கா? 13 part is equal to 117 அப்படின்னா 1 part எனக்கு என்ன போகும்? 1 part equal to எனக்கு 9. இப்போ 9 மல்டிபிள் பண்ணுங்கள். 6 into 9, 6 9s are 54, 4 9s are 36, 3 9s 27. ஓகேங்களா? ஸோ இந்த ஹூ கெயின் இந்த டிரான்சாக்ஷன் பை ஹவு மச்? ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் யாருப்பா அதிகமாக இது பண்ணியிருக்காங்க? இந்த டிரான்சாக்ஷன் யாருப்பா அதிகமாக பண்ணி? ஆக்சுவலாக இதுதான் இந்த வேல்யூ, மிஸ்டேக் வேல்யூ, இதுதான் கரெக்டட் வேல்யூ. கிளியரா? இதில் எனக்கு யார் அதிகமாக வேல்யூ வந்திருக்கு பாருங்கள். எனக்கு பியோட வேல்யூ குறைஞ்சிருக்கா? சியோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. எது அதிகமாக இருக்குது? ஏ வேல்யூ அதிகமாக இருக்கா? எனக்கு எவ்வளோப்பா அதிகமாக இருக்குது? 28 rupees அதிகமாக இருக்கா? கிளியரா? சம் புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னென்னா 3 நம்பர்ஸ் இருக்குப்பா. எனக்கு ஏபிசின்ட்டு அது ரேஷியோ பாருங்கள். எனக்கு 1 is to 1/2, 1/3, 1/4. அது ஆக்சுவலாக வந்து ஃப்ராக்ஷன் நீங்கள் வந்து இதாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். கிளியரா? சேஞ்ச் பண்ணி என்ன வரும்? 6 is to 4 is to 3. கிளியரா? மிஸ்டேக் இட். ஸோ வாஸ் டிவைட் இந்த ரேஷியோ எனக்கு வந்து 2 is to 3 is to 4. கிளியரா? ஓகேவா?
ஸோ ஹூ கெயின் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பை ஹவு மச் ஃபஸ்ட் எனக்கு அந்த 1/2 1/3 1/4 எப்படி சேஞ்ச் பண்ணி 6:4:3 மாற்றிக்கலாமா ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு டிவைட் இந்த ரேஷியோ வந்து 2:3:4 அப்போ டோட்டல் 9 பார்ட் இருக்குது ஸோ 9 பார்ட் இஸ் எனக்கு 117 அப்படின்னா எனக்கு 1 பார்ட் என்ன வரும் 13 கிளியரா அப்போ அதில் வேல்யூ கண்டுபிடிங்க எனக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு மிஸ்டேக்காக அந்த வேல்யூ என்னது 26 39 52 கிளியரா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எனக்கு டிவைடான வேல்யூ பாருங்கள் எனக்கு 6 பார்ட் ப்ளஸ் 4 பார்ட் ப்ளஸ் 3 பார்ட் அது எனக்கு என்ன வரும் 13 பார்ட் ஈக்குவல் டு 117 அப்போ 1 பார்ட் 9 இப்போ அந்த வேல்யூ பாருங்கள் 54 36 27 அப்போ எனக்கு எவ்வளோப்பா அதிகமாக இருக்குது யார் ஹையாக இருக்காங்க எனக்கு இந்த சேஞ்சஸில் எனக்கு ஏ ஹையாக இருக்கா ஏ எனக்கு எவ்வளோ இருக்குது 24 எனக்கு என்ன ஹையாக இருக்குது 26 54 ஹையாக இருக்கா அப்போ எனக்கு 28 கிளியரா அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்னப்போ ஆப்ஷன் ஏ கிளியரா ஸோ நெக்ஸ்ட் சம் சேம் மெத்தட் ஸோ 1 minute டைம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ கைஸ் பாருங்கள் எனக்கு 3 நம்பர் இந்த ரேஷியோ 3 நம்பருக்கு என்ன ரேஷியோ இருக்குது 1/2 2/3 3/4 கிளியரா ஓகே எனக்கு இந்த ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுப்பா ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுங்கள் எனக்கு டினாமினேட்டர் என்ன பாருங்க எனக்கு 2 3 4 இருக்கா டினாமினேட்டர் எனக்கு நான் ஈக்குவல் கொண்டு வரணும் கிளியரா இப்போ 2 3 4 கேல்சியம் எடுத்து எனக்கு என்ன போகிறோம் டேக் கேல்சியம் 2 3 4 என் 12 வருமா கிளியரா எல்சி எடுத்து எனக்கு 12 வரும் கிளியரா அப்போ இந்த 1/2 12 வரும் எனக்கு என்ன பண்ணணும் 6 மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ 6:2 ஓகேங்களா நெக்ஸ்ட் 3 வந்து எனக்கு இருக்குது பாருங்க எனக்கு மேலே கீழே 4 ஆல் டிவைட் பண்ணுமா சார் மல்டிபிள் பண்ணுமா 4/4 இருக்கு பாருங்கள் 4 திங் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்கே 6/6 போடுங்க ஸோ 6 × 1 6 அகைன் 6 to 12 கிளியரா நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு 4 × 2 8 வருமா இப்போ 4/3 அப்போ 6:8 இங்கே பாருங்க வந்து 3 வருமா 3 × 3 கிளியரா எனக்கு 3 வரும் அப்போ 3 3 சார் 9 3 4 சார் 12 கிளியரா அப்போ 3 3 எனக்கு என்ன வரும் 9 வரும் அப்போ 6:8:9 எனக்கு என்னப்பா என்னோட ரேஷியோவா ஸோ ஃப்ராக்ஷன் இந்த ரேஷியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ண தெரியணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு கண்டிஷன் என்னப்பா கொடுத்துருக்கான் the difference between the greatest and the smallest number கிளியரா இது எதுப்பா கிரேட்டு பாருங்கள் இது என்னது ஆக்சுவலாக என்ன 6 பார்ட் 8 பார்ட் ஸோ 9 பார்ட் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு 9 பார்ட் மைனஸ் 6 பார்ட் எனக்கு என்ன போகிறோம் இதெல்லாம் கிரேட்டஸ்ட் நம்பர் 9 பார்ட்டா ஸ்மால் பர்சன் என்னது 3 பார்ட் இப்போ 3 பார்ட்டோட எனக்கு தான் 27 இப்போ 1 பார்ட் எனக்கு என்ன வரும் கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும் 9 வருமா ஓகே ஸோ ஆவரேஜ் ஆஃப் திஸ் நம்பர் கிளியரா ஸோ ஆவரேஜ் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஸோ ஆவரேஜ் எத்தனை ஆட் பண்ணுங்கள் எனக்கு இதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ஆவரேஜ் ஃபைன் பண்ணுங்கள் எனக்கு 8 + 6 எனக்கு என்ன வரும் 8 6 சார் 8 + 6 14 14 + 9 23 பார்ட் கிளியரா ஸோ டோட்டலாக பாருங்கள் டோட்டலாக எதுனா 23 பார்ட் இருக்குது 23 பார்ட் பை 3 தானே ஆவரேஜ் கிளியரா அப்போ 23 இன்ட்டு பியோட எனக்கு என்ன 9/3 3 3 கேன்சல் ஆயிரும் அப்போ 23 × 3 எனக்கு என்ன போகிறோம் 69 கிளியரா சம்மோட ஆன்சர் எனக்கு என்னப்பா 69 பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னது 3 நம்பர்ஸ் இருக்குது ஓகேங்களா எனக்கு 1/2 2/3 3:4 கிளியரா அப்போ எனக்கு என்ன அதை சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட் எனக்கு என்ன எல்சிஎம் ஃபைன் பண்ணணும் 2 3 4 எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க எனக்கு 12 வருமா அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் எனக்கு 6:8:9 சால்வ் பண்ணலாமா ஓகே அப்போ 6 பார்ட் 8 பார்ட் அண்ட் 9 பார்ட் டோட்டலாக எனக்கு எத்தனை பார்ட் பாருங்க எனக்கு 23 பார்ட் இருக்கா ஓகே டோட்டல் எனக்கு 23 பார்ட் ஓகேங்களா இப்போ டிஃபரன்ஸ் பண்ணி தான் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிளியரா கிரேட்டஸ்ட் நம்பருக்கு என்ன பாருங்க இது எனக்கு சால்வ் பண்ண எனக்கு 23/9 சால்வ் பண்ணால் எனக்கு 9 பார்ட் மைனஸ் 6 பார்ட் வந்து 3 பார்ட் அப்போ 3 பார்ட் வேல்யூ தான் 27 அப்போ 1 பார்ட் = 9 அப்போ ஆவரேஜ் ஃபைன் பண்ணுங்கள் எனக்கு ஆவரேஜ் 23 இன்ட்டு டோட்டல் பார்ட் 23 23/3 தான் ஆவரேஜாக இருக்குமா கிளியரா
அப்போ 23 இன்ட்டு பியோட 9 ஸோ பை 3. நான் ஏன் டிவைட் பை 3 போட்டிருக்கேன்? டிவைட் பை 3 நான் எதுக்கு ஏன்பா போட்டிருக்கேன்? எனக்கு என்னோட வேல்யூ எனக்கு என்னது அங்கே ஆவரேஜ் தான் கேட்டிருக்கான். கிளியர்? அப்போ பை 3. ஓகேவா நெக்ஸ்ட் சம் 5 விட்டுருங்க. ஓகே ஸோ 1 78 ஒரு நம்பர் இருக்குப்பா. கிளியரா? 78 ஒரு நம்பர் இருக்குது. 78 இஸ் டிவைடட் இன்ட்டு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஸோ எனக்கு பாருங்கள் 1 இஸ் டு 1/3 இஸ் டு 1/6. இந்த 1/1 எழுதிருக்கலாம். கிளியரா? 1/1. கிளியரா? இப்போ எனக்கு என்ன வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூஸ் எனக்கு என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் எல்சிஎம் ஃபைன் பண்ணுமா? 136 எல்சிஎம் எனக்கு 6 தான். கிளியரா? பாருங்கள் 136க்கு ஸோ எல்சிஎம் எனக்கு என்ன போகிறோம்? 6 தான். பாருங்கள் 6ல் 1 டிவைட் ஆகும், 3 டிவைட் பண்ணுமா? கிளியரா? 6 1 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும். கிளியரா? ஓகே இப்போ எனக்கு என்னப்பா இப்போ சால்வ் பண்ணுங்க. எனக்கு 6ஆல் மல்டிபிள். அப்போ 6/6 போடணுமா? அப்போ எனக்கு 6 is 2. இங்கே எனக்கு என்னப்பா 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் ஆஃப் 2 we get it the value by 6. ஓகேங்களா? அப்போ 2 என்னப்பா 1 பாருங்கள் 6 is to 2 is to 1 தான் எனக்கு என்னப்பா இதோட வேல்யூ. கிளியர்? அப்போ எனக்கு என்னப்பா ஆன்சர்? ஸோ என்ன மீனிங் 6 பார்ட் பாருங்கள் டிவைட் இன்ட்டு 3 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே த மிடில் பார்ட். ஓகே அப்போ 6 பார்ட் ப்ளஸ் 2 பார்ட் ப்ளஸ் 1 பார்ட். If 78 divided into 3 parts, which one ratio? ஓகேங்களா? The middle of the part. ம் 78 is divided into 3 parts. So 78 3 parts divide பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே 78 by divided, sorry. So not the sum of the value. So it divides. ஓகே ஸோ 78 நான் 6 ப்ளஸ் 6 பார்ட் ப்ளஸ் 1 பார்ட் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? 78 டிவைடட் பை எனக்கு என்ன ஒரு 9 பார்ட் வருமா? 9 பார்ட். ஓகேங்களா? இதில் எனக்கு என்ன மிடில் பார்ட் கேட்குறாங்களா? மிடில் எனக்கு 2 பார்ட்டா? இப்போ 9 பார்ட் இன்ட்டு 2 பார்ட். விபி கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு 78 இன்ட்டு 9 என்ன போகிறோம்? எனக்கு 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3ஆல் கேன்சல் பண்ண எனக்கு 3 வரும். எனக்கு 26 டைம்ஸ் வரும். 26 இன்ட்டு 2 எனக்கு என்ன வரும்? 52/3. கிளியரா? 52/3 எப்படி எழுதலாம்? இது ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன் இருக்குது. இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது ஆன்சர். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கேன்சல் பண்ணி எனக்கு எத்தனை 52 எத்தனை 3 இருக்குது? எனக்கு 7 3 சார் 52, ரிமைண்டர் 1/3. அப்போது 17 1/3. கிளியரா? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். எனக்கு இந்த ஒரு 78 வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸை டிவைட் பண்ணுறாங்கப்பா. 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த டிவைட் பண்ணுற ரேஷியோ எனக்கு என்ன வந்துட்டு எனக்கு என்னது 1 is to 1/3 is to 1/6. ஓகேங்களா? இந்த நம்பர் எனக்கு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. 1/2 1/2 1/6 3 1/6. கிளியரா? இப்போது எனக்கு அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ராக்ஷனில் நீங்கள் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஃப்ராக்ஷன் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுங்கள். எனக்கு 1/2 1/3 1/6 ரேஷியோ எடுத்து எல்சிஎம் 6. அப்போ 6 is to 2 is to 1. கிளியரா? அப்போ டோட்டல் எத்தனை பார்ட் பாருங்க? 9 பார்ட். கிளியரா? கொஞ்சம் பாருங்கள். எனக்கு 78 இருக்கா? 78 into 9 பார்ட். 78 by 9 பார்ட் இன்ட்டு எனக்கு மிடில் பார்ட் கேட்குறாங்களா? மிடில் பார்ட் என்னது பார்ட் 2. அப்போ 2 பார்ட். இப்போ சால்வ் பண்ண எனக்கு இங்கே பிபி கேன்சல் ஆயிரும். இந்த 78 by 3 கேன்சல் பண்ண 26/3. 26 into 2 52/3. ஸோ இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. இங்கே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எனக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா? கிளியரா? அப்போ ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு கன்வெர்ட் பண்ண எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ லிசன் கைஸ். 52 இருக்கா? எனக்கு எத்தனை 3 பா இருக்குது? 17 into 3 51. கிளியரா? அப்போ 17 into 3 ரிமைனிங் எனக்கு 1 இருக்கும். அப்போ 1/3. ஸோ ஆப்ஷன் வந்து 1. ஓகே ஓகே ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட் ரீட் பண்ணுங்கள். If A's wealth 4/9 times of B wealth. ஓகேங்களா? பாருங்கள் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு
ஏயோட வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் ஆஃப் பி வெல்த். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு இது கேன்சல் பாருங்கள். எனக்கு 9b எப்படி எழுதலாம்? இந்த 9 வந்து இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஆகுமா? அப்போ 9a இஸ் ஈக்குவல் டு 4b. அப்போ ஏபி ரேஷியோ எனக்கு என்னப்பா வரும்? 4:9. கிளியரா? 4:9. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு, அண்ட் சி இஸ் பாருங்கள், சி இஸ் ஈக்குவல் டு 7/6 ஆஃப் பி. கிளியரா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 7/6 டைம்ஸ் ஆஃப் பி. கிளியரா? ஸோ இங்கே எனக்கு மல்டிபிள் பண்ணுங்க, எனக்கு 6c இஸ் ஈக்குவல் டு 7b. கிளியரா? அப்போ சி இஸ் டு பி ரேஷியோ எனக்கு என்ன போகிறோம்? 7:6. கிளியரா? அப்போ ஏபிபிசி ரேஷியோ ஃபைன் பண்ணிட்டேனா? ஓகேங்களா? இப்போ ஏபிசி ஃபைன் பண்ணுங்க. இங்கே பி காமனாக இருக்கா? இங்கே பிக்கு 9 இருக்குது, இங்கே பிக்கு 6 இருக்குது. இப்போ ரெண்டு காமனாக இருந்தால் எனக்கு என்ன போடணும்? 18 எடுக்கலாமா? அப்போ இந்த டைம் வந்து இன்ட்டு 2 பண்ணுங்க, இங்கே 18 வந்துடும். இங்கே இன்ட்டு 3 போடுங்க, 18 வந்துடும். 4 × 2 8, 9 × 2 18. இங்கே பாருங்கள், 6 × 3 18. அப்போ 7 × 3 21. அப்போ என்ன ரேஷியோ எனக்கு? ஏபிசி ரேஷியோ 8:18:21. ஓகே. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சி இஸ் டு ஏ? அப்போ சி இஸ் டு ஏ கேட்குறாங்களா? அப்போது சாரி, சி இஸ் டு ஏ பாருங்கள், சி இஸ் டு ஏ. கிளியரா? சியோட டெசிஷனுக்கு என்னப்பா? 21. ஏயோட டெசிஷனுக்கு என்னப்பா? 8. அப்போ 21:8. கிளியரா? ஸோ அது என்னன்னா, அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண தெரியும்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு ஏ வெல்த் இஸ் ஈக்குவல் டு 4/9 ஆஃப் பி வெல்த். அப்போ 4/9 ஆஃப் பி. கிளியரா? ஸோ 9a இஸ் ஈக்குவல் டு எனக்கு 4b. ஏபி எனக்கு என்ன வரும்? 4:9. நெக்ஸ்ட் சி பாருங்கள், சி இஸ் ஈக்குவல் டு 7/6 டைம் ஆஃப் பி. கிளியரா? 6 இஸ் ஈக்குவல் டு 7b. ஸோ சி இஸ் டு பி பாருங்கள், எனக்கு 7:6 × 3. ஓகேங்களா? ஸோ கிளியராப்பா? சம் புரிஞ்சுதா? அப்போ எனக்கு ஏபிசியோட எப்படி ஃபைன் பண்ணலாம்? ஏபிசியோட எப்படியோ ஃபைன் பண்ணேன். எனக்கு ஏபியோட ரேஷியோ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏபி ரேஷியோ எனக்கு என்னது? 4:9 இருக்குது. பி ரேஷியோ எனக்கு சிபி எனக்கு என்ன இருக்குது? 7:6 இருக்குது. இந்த காமன் டைம் எனக்கு பியா? பி எனக்கு காமன் டைம் என்னப்பா? 9 and 6 இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 3s. கரெக்டாக? ஸோ காமன் டைம் அப்போ என்னென்னா 9 and 6 எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்? எனக்கு 16 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் 16 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 16 கூட என்ன போகும்? சாரி கைஸ், எனக்கு 9 and 6 எனக்கு மல்டிபிள் எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எனக்கு 18 பாருங்கள், எனக்கு 9 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகுமா? ஓகே. நான் இங்கே 18 வரணும், எனக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணுமா? கிளியரா? எனக்கு 6 வந்து 18 வரை எனக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணணும். அந்த ஹோல் டைம் 3 மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 2 8. ஸோ 9 2s are 18. இங்கே பாருங்கள், 6 3s are 18. கரெக்டாக? ஓகே. அடுத்து 7 × 3 எங்கே என்ன போகும்? 21. அப்போ சி இஸ் ரேஷியோ 21:8. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. சம் சால்வ் பண்ணிட்டீங்க, ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ ஏபி டுகெதர் ஹேவ், ஸோ
ஸோ 6300 கிளியரா. அப்போ எனக்கு ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க, எனக்கு 6300 கிளியரா. இஃப் 5/19th ஆஃப் த அமௌண்ட், ஓகேங்களா, 5/19th ஆஃப் த அமௌண்ட், 5/19th ஆஃப் ஏ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கைஸ் லிசன், 5/19 ஆஃப் ஏயோட அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் பி அமௌண்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் பி, இப்போ பியோட அமௌண்ட் கேட்குறாங்க கிளியரா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு ஏ ப்ளஸ் பி வந்து பாருங்கள் எனக்கு 6300 rupees கிளியரா. ஸோ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இஃப் மீன்ஸ் எனக்கு என்னப்பா, இஃப்னால என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன்ஸ் கிளியரா. ஸோ 5/19th ஆஃப் ஏ, 5/19th ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் பி. ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ 5 × 5 25 ஏவா. ஓகே, 19 என்ன 38 கிளியரா. அப்போ ஏ டு பி ரேஷியோ எனக்கு என்ன போகிறோம், 38:25 கிளியரா. ஏ டு பி எனக்கு என்ன ரேஷியோ, எனக்கு ஏதோ காமன் டைம் இருக்கான்னு பாருங்கள். 38:25 காமன் எது டிவைட் ஆகுமா, 2 டிவைட் ஆகுது, 3 டிவைட் ஆகுது, ஓகேங்களா. ஓகே, அப்போ எனக்கு என்ன 38:25. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்கள், ரெண்டு ஆட் பண்ண தானே பாருங்கள். இது 38 பார்ட், நாட் அ வேல்யூ. 38 + 25 பார்ட் எனக்கு என்ன போகிறோம், 63 பார்ட் கிளியரா. ஓகே, 63 பார்ட் தான் எனக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து பாருங்கள் எனக்கு இது 38 பார்ட் + 25 பார்ட் ஈக்குவல் 6300 கிளியரா. அப்போ 63 பார்ட் ஆஃப் த அமௌண்ட் தான் எனக்கு என்னப்பா, 6300. அப்போ எனக்கு என்னது 1 பார்ட் எனக்கு பி கேட்குறாங்க. பி எனக்கு என்ன பார்த்துருக்காங்க, 25 பார்ட். இப்போ 25 பார்ட் எனக்கு என்ன பாருங்கள். அப்போ 63 1 பி ஈக்குவல் டு எனக்கு 100. அப்போ 25 × 100 எனக்கு என்ன போகிறோம், 2500. இந்த 5 மட்டும் நமக்கு வராதுப்பா கரெக்டாக. 2500 கிளியரா. சம் புரிஞ்சுதா. ஓகே கிளியரா. ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு ஏ ப்ளஸ் பி 6300 கிளியரா. எனக்கு ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிட்டேன் 6300க்கு, ஓகேங்களா. இப்போ கண்டிஷன்ஸ் பாருங்கள், எனக்கு 5/19. ஸோ 5/19 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2/5 ஆஃப் பி. ஸோ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, எனக்கு 5 × 5 25 ஏ. ஸோ 19 × 3 2 38 பி கிளியரா. ஸோ 25 ஏ இஸ் ஈக்குவல் டு 38 பி. அப்போ ஏபி ரேஷியோ எனக்கு என்ன போகிறோம், 38:25 கிளியரா. அப்போ 38 பார்ட் + 25 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 63 பார்ட். ஸோ சால்வ் பண்ண ஆன்சர், ஓகேவா கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், காயின் பேஸ் பண்ண சம்ஸ் கிளியரா. ஓகே, காயின் பேஸ் பண்ண சம். ஸோ காயின் சம்ஸில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. உங்களுக்கு காயினுக்கு பாருங்கள், எனக்கு கவுண்ட் இருக்கும். காயின் பாருங்கள், எனக்கு கவுண்ட்டு தனியாக இருக்கும், அதோட வேல்யூ தனியாக இருக்கும் கிளியரா. ஸோ கவுண்ட்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போது எனக்கு ஒரு 2 கவுண்ட்டு இப்போ பாருங்கள், காயின்ஸ் பாருங்கள், 2 ரூபி காயின், 2 rupees காயினு, 5 rupees காயினு, ஒரு 10 rupees காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிளியரா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு 2 ரூபி காயின்ஸு, 5 ரூபி காயின்ஸு, 10 ரூபி காயின்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போது அந்த கவுண்ட் எப்படி இருந்து பாருங்கள். இப்போ கவுண்ட்டு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கவுண்ட் இருக்குது, இங்கே 1 கவுண்ட் இருக்குது, இங்கே 2 கவுண்ட் இருக்குது கிளியரா, இங்கே 3 கவுண்ட் இருக்குது கிளியரா. ஓகே, கவுண்ட்டு பாருங்கள், 3 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது கிளியரா. இப்போது என்னோட வேல்யூ பாருங்கள், வேல்யூ எனக்கு என்னப்பா இருக்கும், 2 rupees காயின் 3 இருக்குது, அப்போ இது 6 rupees-ஆ. 5 ரூபி காயின் 1 இருக்குது, அப்போ 5 rupees-ஆ. கிளியரா. இது பாருங்கள் 6 rupees, இது 5 rupees, 10 ரூபி காயின் 2 இருக்குது, அப்போ இது 20 rupees-ஆ கிளியரா. அப்போது என்னோட காயின் சம்ஸில் பாருங்கள், எனக்கு 2 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று கவுண்ட்டு, காயினோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதாவது குவான்டிட்டி கிளியரா, கவுண்ட்டு குவான்டிட்டி எல்லாம் ஒன்று தான் கிளியரா. அடுத்து வேல்யூ, சாரி அடுத்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேல்யூ கிளியரா எனக்கு சேஞ்ச் ஆகும் கிளியரா. புரிஞ்சுதாப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எனக்கு ஏ பர்ச்சேஸ் 34.5 rupees கிளியரா. ஸோ ஏவோட பர்ஸில் வந்து எனக்கு 34.5 rupees இருக்குது கிளியரா. 34.5 கிடையாது, 30 rupees, 34 rupees 50 paise கிளியரா. 34 rupees 50 paise இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் 1 rupee 50 paise and 10 paise இந்த காயின்ஸ், ஓகேங்களா. பாருங்கள், 1 rupee எப்படி எடுத்துக்கலாம், எல்லாம் பைசா இருக்கா, நான் பைசா மாற்றிக்கிறேன். 100 பைசா, 50 பைசா, 10 பைசா கிளியரா. பாருங்கள், 100 பைசா, 50 10 பைசா. எனக்கு என்ன ரேஷியோலப்பா இருக்குது,
பாருங்கள் 6 9 10ல் இருக்கா ஓகேவா 6 9 10ல் இருக்கா இப்போ வேல்யூ பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து டினாமினேஷன் இது எனக்கு என்னப்பா டினாமினேஷன் என்னது இந்த காயின்ஸோட வேல்யூ இது பாருங்கள் எனக்கு கவுண்ட்டு இப்போ எனக்கு வேல்யூ போடுங்க 6 × 100 பைசா 600 பைசா வருமா 50 × 9 என்ன வரும் 450 பைசா 10 × 9 100 பைசா கிளியரா இப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்க எனக்கு பாருங்கள் 34.5 rupees 5 பைசா 50 பைசா வெளியே எழுதலாம் 3450 பைசா எழுதலாமா கிளியரா 3450 பைசே எழுதலாம் கிளியரா 3450 பைசே ஓகேங்களா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க எனக்கு 600 700 + 450 1150 பைசே கிளியரா டோட்டலாக இது பார்ட்டு கிளியரா இது வேல்யூ கிடையாது பார்ட் அப்போ 1150 பார்த்து எனக்கு என்னது 1150 பார்த்து எனக்கு என்னப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 3450 பைசே கிளியரா இப்போ ஒன் பார்ட்டோட வேல்யூ பாருங்கள் எனக்கு 0 கேன்சல் ஆயிரும் இங்கே அடிச்சுட்டு எனக்கு 3 இப்போ பியோட வேல்யூ என்னப்பா இங்கே 3 இப்போ சம் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் 10 பைசே சார் நம்பர் ஆஃப் பாருங்கள் கவுண்ட் தான் கேட்குறாங்க கவுண்ட் ஆஃப் 10 பைசே காயின் தான் கேட்குறாங்க 10 பைசா எனக்கு எத்தனை ரூபா இருக்குது பாருங்கள் 10 × 3 எனக்கு 300 இருக்குமா வேல்யூ இப்போ 300 பைசா இருக்குது 10 பைசா 10 பைசா காயின்ஸோட வேல்யூ எனக்கு 300 பைசா கிளியரா அப்போது 30 எனக்கு எத்தனை கவுண்ட்டுப்பா இருக்குது 300 பைசா இருக்குது வேல்யூ அப்போ 10 போடுங்க எனக்கு மொத்தம் 30 காயின்ஸ் இருக்கும் கிளியரா ஓகேப்பா சம் புரிஞ்சுதா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு இந்த காயின் சம்ஸ் சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் பாருங்கள் 2 rupees 5 rupees சாரி அது வேல்யூஸ் ஒன்று எடுத்துக்க சொன்னேன் இங்கே பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 34 rupees 50 பைசே இருக்குது அதை நான் பைசாவை கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ 34 rupeesனா 3400 பைசாவா எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 50 அப்போ 3450 பைசா இருக்கும் கிளியரா எனக்கு இந்த பேக்கில் எனக்கு காயின் டினாமினேஷன் இந்த காயின்ஸோட டினாமினேஷன் கிளியரா காயின்ஸோட இதுதான் எனக்கு டினாமினேஷன்ஸ் பாருங்கள் 1 rupee இருக்குது 1 rupee எனக்கு என்னப்பா 100 பைசா 100 பைசா 50 பைசா எனக்கு 10 பைசா கிளியராக இருக்குது கிளியரா இது எனக்கு டினாமினேஷன் என்னோடய குவான்டிட்டி பாருங்கள் என்ன ரேஷியோவில் இருக்குது 6:9:10 இருக்கா அப்போ என்ன சொல்லியிருக்கேன் 2 மல்டிபிள் வந்து வேல்யூ கிடைக்குமா அப்போ 100 × 6 எனக்கு 600 பார்ட் ப்ளஸ் 5 × 50 சாரி 50 × 9 450 பார்ட் ப்ளஸ் 10 × 10 100 பார்ட் ஸோ ஈக்குவல் டோட்டலாக எனக்கு 1150 பார்ட் இருக்குது கிளியராக 1150 பார்ட் இப்போ 1150 பார்ட் எனக்கு எவ்வளோ பைசேப்பா 350 பைசேவா ஸோ 1150 பார்ட் எனக்கு எனக்கு 350 பைசே இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க எனக்கு 1 பைசா ஈக்குவல் டு 3 ஓகே அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ 3 கிடைக்கும் அப்போ 10 பைசா தான் கேட்குறாங்க கிளியராக 10 பைசா பாரு எனக்கு 100 பார்ட் இருக்கா 10ல் பாரு எனக்கு 100 பார்ட் இருக்குது அப்போ 100 × 3 300 வேல்யூ கிளியரா அப்போ ஆக்சுவலாக என்னது 3450 பைசையில் எனக்கு 300 பைசா எனக்கு என்னது 10 வெறும் 10 ரூபி 10 பைசா காயினாக இருக்குது கிளியரா ஓகே அப்போ 300/10 போடுங்க குவான்டிட்டி போடுங்க எனக்கு மொத்தம் 30 காயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஆன்சருக்கு என்னப்பா 30 கிளியரா ஓகேவா ஸோ ஓகேப்பா இன்றைக்கி வந்து இந்த டாபிக் முடிஞ்சது இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த காயின்ஸ் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக் தான் ஸோ அடுத்த சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஓகேப்பா தேங்க்யூ